விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்ற ஆணை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலத்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சித்திரக்கதைகள் பகுதியினுடைய 11வது நிகழ்ச்சி. இந்த தொடர் நிகழ்ச்சியிலே 11வது வார நிகழ்ச்சியாக இது இருக்கு. இன்றைய மாலை பொழுதில் அந்த நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலினுடைய திருவிழாக்களை பற்றி பார்த்து வருகிறோம். இதிலே இந்த மாதம் முழுவதுமே எல்லா நிகழ்ச்சிகளையும் தியாகராஜ பெருமானுக்கென்று அந்த ஆலயத்திலே நடைபெறும் விழாக்களுக்கு என்று விசேஷமாக வைத்திருக்கிறோம். அந்த நிலையில் திருவாரூர் திருக்கோயிலினுடைய அந்த பங்குனி உத்திர பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக பார்த்து வரும் இந்த தொடரிலே 3வது தொடர் நிகழ்ச்சியாக இது அமைகிறது. முதல் நிகழ்ச்சி தியாகேச பெருமானுடைய இந்த பங்குனி உத்திர பெருவிழாவின் மகாத்வஜாரோகணம் என்று சொல்லப்படும் கொடியேற்ற திருநாளினுடைய சிறப்பை பார்த்தோம். எப்படி மற்ற ஆலயங்களில் நடத்தப்படும் கொடியேற்ற விழாவை விட இது முக்கியமானது, இது தத்துவ அடிப்படையில் இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்பவற்றை எல்லாம் பார்த்தது. அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த திருவாரூர் பங்குனி உத்திர விழாவின் அடுத்த சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய வசந்தன் திருவிழா, வசந்த விழா, தியாகேச பெருமானுக்கென்று தனித்துவமாக ஏற்படுத்தப்பட்ட விழா. உலக படைப்பிற்கு தாய் தந்தையராக விளங்கும் தியாகேச பெருமானும் அம்பிகையும் இந்த சிருஷ்டி தொழிலினுடைய ரகசியத்தை, தாத்பரியத்தை நாம் உணர்ந்து உலக இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அன்பை போதிக்கும் விழாவாக அமைந்திருக்கக்கூடிய வசந்த விழாவினுடைய சிறப்பு என்று 2 நிகழ்ச்சிகளை இதுவரையில் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி நமக்கு திருவாரூர் திருத்தலத்தின் தனிப்பெருமை, தமிழக அளவில், இன்னும் சொல்ல போனால் இந்திய அளவில், இல்லை உலக அளவிலே இந்திய நாட்டின் ஆலயங்களில் சிறப்பு விழாக்களில் ஒரு பட்டியல் போட்டால் அதிலே இடம்பெறக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஆழி திருத்தேரோட்டம், தியாகராஜ பெருமான் ஆலயத்தின் சிறப்பு, மிகச்சிறப்பு வாழ்ந்த விழா, முத்தாய்ப்பு போலே நடக்கக்கூடிய விழா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருத்தேர்களிலும் மிக உயரமான தேர், ஆசிய கண்டத்திலேயே இருக்கக்கூடிய தேர்களில் மிக உயரமான திருத்தேர், திருவாரூர் வீதிகளிலே வலம் வரக்கூடிய பெருநாள் ஆழி திருத்தேர் விழா. அந்த திருத்தேர் விழாவினுடைய சிறப்பையும், ஆரூர் தலத்தில் தேர் திருவிழா எதனால் சிறப்பு பெற்றது, இதனுடைய வரலாற்று சிறப்பு என்ன, அந்த தேரினுடைய அளவுகளின் தாத்பரியம் என்ன, இந்த விழாவை காண யார் யாரெல்லாம் வந்து நின்றார்கள், அதிலே குறிப்பாக மற்ற தெய்வங்கள் எப்படி வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டனர், இன்று வரையிலும் அந்த தாத்பரியம் எப்படி கடைபிடிக்கப்படுகின்றது என்பவற்றை எல்லாம் பற்றி சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். தேர் திருவிழாவினுடைய சிறப்பை அந்த நிகழ்ச்சி நடைபெறும் விதத்திலேயே நமக்கு ஓவியமாக தீட்டி காட்ட நண்பர் விஷ்ணுராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரோடு துணை கொண்டு இந்த சித்திரக்கதைகள் பகுதி 11 திருவாரூர் பங்குனி உத்திர பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியிலே 3வது நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய தியாகேச பெருமானின் ஆழி திருத்தேரோட்ட வைபவத்தை இனி பார்க்கலாம். திருவாரூருடைய புராணத்தை பற்றி 2வது நிகழ்ச்சியில கூட அதிகமாக பேசினோம். எப்படி இந்திரனுக்காக முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகம் சென்றார் இந்திரனுக்கு உதவி செய்ய. அந்த வலாசுரனை சம்ஹாரம் செய்து இந்திரனுடைய பூஜையிலே திருமாலால் அளிக்கப்பட்டு பூஜையில் வைத்து இந்திரன் வழிபட்டு வந்த அந்த தியாகராஜ விக்கிரகத்தை எப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்று வந்தார், உலகமே கண்டு அதிசயிக்கும்படியாக தலைவன் தியாகராஜ சுவாமி எப்படி திருத்தேரிலே எழுந்தருள செய்யப்பட்டு இந்திரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு மீண்டும் வந்தார் என்பவற்றை பற்றி பார்த்தோம். அந்த நிலையில் பார்த்தால் சுவாமியினுடைய புறப்பாடு இந்திரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரும்பொழுதே திருத்தேரில் ஏறி வந்தது. ஆனால் தேரோட்டம் என்பது தியாகராஜ பெருமானுக்கென்று ஏற்பட்ட தனி வைபவம். இந்த தலத்திற்கு தியாகேச பெருமான் இந்திரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது பல திருத்தலங்களுக்கும் சென்று தரிசித்து அந்த தலங்களில் எல்லாம் இருக்கும் அடியவர்கள் தரிசிக்க காட்சி கொடுத்தபடியே திருவாரூர் திருநகரத்திற்கு எழுந்தருளினார் என்பார்கள். நல்லூரே நன்றாக நட்டமிட்டு நரையேற்றை பழையாரே பாய ஏறி பல்லூரும் பரிதிரிந்து சேற்றூர் மீதே பலர்கான தலையாலங்காட்டினுடே இல்லார்ந்த பெருவேளூர் தளியே பேணி
இரா பட்டீச்சரம் கடந்து மணக்கால் புக்கு எல்லாரும் தளிச்சாத்தன் குடியிற்கான இறைப்பொழுதில் திருவாரூர் புக்கார்தாமே. அப்பர் பெருமானுடைய வாக்கு. திருவாரூர் தலத்திலே அதிகம் ஈடுபட்டவர், அதிகமான பதிகங்கள் பாடியவர் அப்பர் பெருமான். மனதளவில் தியாகேச பெருமானை சுமந்து கொண்டே இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த ஊரின் திருவிழா போல் எங்கும் இல்லை என்று அப்பர் பெருமான் சொல்ல கேட்டு அவரின் வார்த்தையிலே வர்ணித்த அழகை பார்த்தே இப்படியும் ஒரு திருத்தலத்தின் விழாவை காண வேண்டும் என்று ஆவல் பொங்க எழுந்தருடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த மூவருள்ளும் அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் திருவாரூர் தலத்திற்கு அதிகமாக இருக்க காண்கிறோம். அதிலே தியாகராஜ பெருமான் திருவாரூர் திருத்தலத்திற்கு வருவதற்கு முன்பாக திருநல்லூர், பழையாறை, சேற்றூர், தலையாலங்காடு, பெருவேளூர், பட்டீச்சரம், தளிச்சாத்தங்குடி இவற்றையெல்லாம் கடந்து தியாகேச பெருமான் திருவாரூர் திருநகரத்திற்குள் வந்தார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்திரலோகத்திலிருந்து ஒரு யாத்திரை போலே புறப்பட்டு அவர் எழுந்தருளிய பாங்கு அப்பரடிகளால் சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பு ஒன்று, இறைப்பொழுதில் திருவாரூர் புக்கார் என்று சொல்லப்படும். தியாகராஜ பெருமான் திருவாரூர் தலத்திற்கு வந்த பொழுது அது இறைப்பொழுதாம். இறைப்பொழுது என்று சொல்லுவதை இறைவனை வழிபடுவதற்கு மிக உகந்த காலமாக சொல்லப்படும். அதிலும் சிவபூஜை செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் வரக்கூடிய அந்த பிரதோஷ காலம் 4-5 மணி முதல் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த பொழுது, இது சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பித்து பகல் வேளை முடிந்து இரவு தொடங்கக்கூடிய அந்த சந்தி காலம் மாலை வேளை. அந்த நேரத்தில் தியாகேச பெருமான் திருவாரூர் திருநகரத்திற்குள் புகுந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி புகுந்தவர் மற்றொரு இடத்திற்கு செல்லாமல் வேறெங்கும் போகாது பூங்கோவிலின் உள்ளே புக்கவர் அங்கேயே தங்கிவிட்டார் என்பார் அப்பரடிகள். இத்தனை அளவிற்கு சிவபெருமான் எழுந்தருளிய சிறப்பும் வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார் என்று அப்பரடிகள் சொல்லும் சிறப்பும் மற்றைய தலங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. வாஸ்தவத்தில் இந்த அடியார் பெருமக்களுடைய வார்த்தைகளை நாம் ஏதோ அடியார்கள் கூற்று என்ற அளவில் பார்ப்பதில்லை. இவற்றை பதிவாக்கியம் என்று சிறப்பித்து சொல்லுவோம். பதியான சிவபெருமானுடைய சொற்களாகவே இந்த பதிகங்கள் கொள்ளப்படுகின்றன. அப்படி பார்த்தால் இறைவனே அருளியபடி திருவாரூர் திருத்தலத்திற்குள் மாலை வேளையில், மங்களகரமான மாலை வேளையில் எழுந்தருளிய தியாகேச பெருமான் மற்றொரு இடத்திற்கு இனி செல்லுவதில்லை என்று இங்கேயே தங்கிவிட்டார் என்று கொள்ளலாம். அப்படி என்றால் திருக்கயிலாய மலையும் திருவாரூர் திருத்தலத்திற்கும் ஒரு நேர்கோட்டில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய சிறப்புடையது. திருக்கயிலாயம் மற்றில்லை, திருவாரூர் தலம் வேறில்லை என்று கொள்ளக்கூடிய பெருமை திருவாரூர் தலத்திற்கு உண்டு. அப்படி திருத்தேரில் ஏறி முதலில் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளினார். அதனால் மற்றைய வாகனங்களை எல்லாம் விடவும் ஆழி திருத்தேர் மிகச் சிறப்பானதாக திருவாரூர் தலத்திற்கு விளங்க காண்கிறோம். அப்படியான இந்த திருவாரூர் திருத்தேர் விழா, அது இந்த பங்குனி உத்திர விழாவினுடைய தனிச்சிறப்பு பெற்ற விழா என்று பார்த்தோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் மகா துவஜாரோகணம் கண்டருளி அதிலிருந்து தொடங்கி பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வர உற்சவம், விநாயக பெருமானுக்கான உற்சவம், முருகப்பெருமான், நால்வர் பெருமக்கள், பக்தோற்சவம் என்று சொல்லப்படும் நால்வர் பெருமக்களுக்கான உற்சவம், அதை தொடர்ந்து பைரவருக்கு காட்சி கொடுத்தாருக்கெல்லாம் விழா நடந்து முடிந்து சந்திரசேகரருக்கு என்று ஒரு 5 நாட்கள் விழா, பட்டோற்சவம் என்று சொல்லி தியாகராஜ பெருமானுடைய ஸ்தானத்தில் சந்திரசேகரர் பட்டமேற்றுக் கொண்டு கேடகத்திலே புறப்பட்டு 5 நாட்கள் வீதி வலம் வர 5வது நாள் அன்றைக்கு மதிய வேளையில் தியாகராஜ பெருமானுக்கு அவருடைய மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய வன்மீகநாதருக்கு, புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு பிரசன்னார்த்தமாக, அதாவது இந்த விழா சிறப்பாக நடைபெற அவர் உள்ளம் குளிர்ந்து அருள வேண்டும் என்ற பாங்கிலே சஹஸ்ர கலசாபிஷேகம் 1008 கலசங்களை பரப்பி நடைபெறும் மகோத்சவம். பிரம்மோற்சவ காலத்திலே சாந்தாபிஷேகம் எல்லாம் சில ஆலயங்களில் செய்வதுண்டு. விளையாட்டு காலத்திலே விசேஷமாக திருமஞ்சனங்கள் செய்வார்கள். ஆனால் மூலவருக்கு உள்ளம் குளிர்விக்க அவரை கொண்டாடி சஹஸ்ர கலசாபிஷேகம் நடைபெறும் ஒரே சிவாலயம் உலகத்திலேயே திருவாரூர் திருத்தலம் தான். அப்படி சஹஸ்ர கலசாபிஷேகம் கொண்டாடி அதன் மறுநாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை அன்றைக்கு மாலையில் தான் வசந்த விழா நடைபெறும். அந்த வசந்த விழாவினுடைய சிறப்பைத்தான் சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம். வசந்தன் நடந்து விட்டால் இந்த உலகமெல்லாம் குளிர்ந்து எங்கும் வண்ணமயமாக காட்சி தர தியாகேச பெருமான் ஊருக்குள் வந்து சேர்ந்து விட்டார் என்ற கணக்கில் வசந்த உற்சவத்திற்கு அடுத்த நாளிலிருந்து வாகன புறப்பாடு சந்திரசேகரருக்கு என்று ஏற்பட்டது. அதில் முதல் நாள் இந்திர வாகனத்திலும், 2வது நாள் இன்றை மாலை பூத வாகனத்திலும், அதை தொடர்ந்து யானை வாகனத்தில் நாளையும், அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளி ரிஷப வாகனத்திலும், அதை தொடர்ந்து 5வது வாகனமாக தியாகேச பெருமான் கைலாயகிரி வாகனத்திலே எழுந்தருள்வார். இப்படி இந்த 5 வாகனங்களிலும் தியாகராஜ பெருமானுடைய பிரதிநிதியாக சந்திரசேகரர் எழுந்தருளி 5வது நாள் மாலை வாகன புறப்பாடு முடிந்து
சந்திரசேகரர் உள்ளே எழுந்தருளிய பிறகு குறிக்கப்பட்ட நல்ல முகூர்த்த காலத்திலே தியாகராஜ பெருமான் தனக்கே உரிய தனித்துவம் எல்லாம் மிளிர்ந்து தோன்ற திருத்தேருக்கு எழுந்தருள்வார். இந்த திருத்தேர் வைபவம் திருவாரூரினுடைய தனிச்சிறப்பாக விளங்குவது. வேதத்திலே சிவபெருமானை பற்றிய குறிப்புகள் இருக்க காணலாம். யஜுர்வேதத்தின் நடுவிலே விதை போலே, எந்த விதையிலிருந்து வேதமாகிற விருட்சம் புறப்படுகிறதோ அந்த விதை போலே விளங்குவது ஸ்ரீருத்ரம். சிவபெருமானுடைய பராக்கிரமம், அவனுடைய ஆதியந்தம் அற்ற தன்மை, அன்பர்களுக்கு எளியவனாக அவன் விளங்கும் பாங்கு, உலகை படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளும் பஞ்சகிருத்தியங்களுக்கும் தலைவனாக அவன் விளங்குகிறான் என்றும், எல்லா பொருளிலும் விளங்குபவன் என்றும் பொருள்பட சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் ஒரு சேர பாராட்டி கொண்டாடக்கூடிய பகுதி ஸ்ரீருத்ரம். இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபம் செய்வது சிவபெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செயல். அந்த ஸ்ரீருத்ர பகுதியிலே தியாகராஜ பெருமானுடைய சிறப்பு பேசப்பட்டிருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்ல கேள்வி. அதிலே சிவபெருமானை பலவிதமாக புகழ்ந்து வரும் வழியிலே ரதேபியோ ரதபதிபியோ என்று அவனுடைய திருநாமம் ஒன்று சொல்லப்படும். 2 திருநாமங்கள். ரதமாகவும் அந்த ரதத்திற்கு தலைவனாகவும் விளங்குபவன், ரதத்தில் ஏறி பவனி வருபவன் என்று சிவபெருமான் பேசப்படுகிறார். ரதங்கள் ஒரு மன்னனுக்கென்றும் மகேஸ்வரனுக்கென்றும் ஆக ஏற்படுத்தப்பட்டவை. சிவபெருமானுக்கென்று தனித்து இருக்கக்கூடியவை. உலகையே காக்கும் அவனுடைய சின்னங்களில் சிலவற்றை ராஜாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அது ஒரு புறம் இருக்க, ராஜாங்கத்தின் வெளிப்பாடாக மன்னன் ஏறி பவனி வரக்கூடிய அந்த திருத்தேர், அந்த தேருக்கு தலைவனாக இருக்கிறான் என்று தியாகேச பெருமான் ஸ்ரீருத்ரத்திலே கொண்டாடப்படுகிறார். சிவபெருமானை பொதுவாக கொண்டாடக்கூடிய வேதபாகம் அது ஒரு புறம் இருக்க, ஒரு திருத்தலத்திலே இந்த உலகில் ஒரு மூர்த்தமாக எழுந்தருளியிருக்கும் பரமன் அவனுடைய வடிவத்தை வேறு எந்த தலத்து ஈசனையும் இதுபோல் பாடப்படவில்லை என்பது தெளிவு. அந்த விதத்தில் ரதபதிபியோ என்ற சப்தத்தாலே ரதங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், ரதத்திற்கு தலைவனாக இருக்கிறான் என்ற பொருள்பட தியாகேச பெருமானை வேதமே கொண்டாடுகிறது என்பது திருவாரூருடைய மற்றொரு சிறப்பு. இது ஒரு புறம் இருக்க, அப்படி ரதங்களுக்கு தலைவன் என்று சொன்னால் மரத்தால் ஆக்கப்பட்ட ஒரு ரதம், அதிலே தூண்கள் எல்லாம் நட்டு மேலே சீலைகள் கட்டி குதிரைகள் பூட்டி சாரதியாக ஒருவரை அமர்த்தி அதில் ஏறி பவனி வரும் ரதத்திற்கு தலைவனா என்று பொருள்பட்டுவிடும். அப்படி ரதங்கள் எத்தனையோ கோடி ரதங்கள் இருக்கலாம். அதற்கெல்லாம் மாத்திரம்தான் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரதம் மற்றைய நாள் இல்லாமல் கூட போகும், ஒடிந்து போகும். இதெல்லாம் இப்படி இருக்க இந்த ரதத்திற்கு தலைவன் என்பதா ஒரு சிறப்பு என்று கொண்டால், இங்கே பேசப்படும் ரதம் என்பது மனமாகிற ரதம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உள்ளே இருந்து இயங்கக்கூடிய ஆன்மா அதை ஒரு ரதமாக பாவித்தால், அந்த ரதத்தில் ஏறி அந்த ரதத்தின் உள்ளுரை பொருளாக விளங்குபவன் தியாகேச பெருமான் என்ற பொருள்படும்படி வடிவமைக்கப்பட்டதுதான் திருவாரூர் திருத்தலத்தின் ரதம். அதனால் திருவாரூர் தலத்திற்கு ரதம் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது. ஆழி திருத்தேர் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது. இந்த ஆழித்தேர் அந்த தேரினுடைய தன்மையை எல்லாம் பாடும் பொழுது, நரிகள் கொண்டு ரதத்தை ஓட்டினால் அது தவறான பாதையில் கொண்டு சென்றுவிடும் என்றும், சரியாக பழக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட குதிரைகள் கொண்டு ஓட்டப்படும் ரதம் நல்ல வழியிலே நம்மை கொண்டு செல்லும் என்றும் சொல்லுவார்கள். அந்த விதத்தில் குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் இறைவன் வசிப்பான். நரிகளை கொண்டு ரதத்தை பூட்டி ரதத்திலே தேரிலே பூட்டி அந்த தேரை ஓட்டினால் அது தவறான வழியில் அழைத்து செல்லுமாம். இதை உபனிஷத் வாக்கியமாக பார்க்கிறோம். உபனிஷத்துக்கள் மனதை ரதமாக சொல்லும் பொழுது அதில் குதிரைகள் பூட்டப்பட்டு செலுத்தப்பட வேண்டும் என்றும், அப்படி செலுத்தப்படும் ரதத்திலே இறைவன் உள்ளுரை பொருளாக இருந்து நம்மை நல்வழியில் செலுத்துவான் என்றும் சொல்லுகிறார்கள். உள்ளே உரையும் அந்த மனமானது ரதம் போன்றும் தேர் போன்றும் பாவித்துக் கொண்டால் அதன் உள்ளே தலைவனாக விளங்குபவன், ஆன்மாவின் அதிபதியாக உள்ளுரை பொருளாக விளங்குபவன் தியாகேச பெருமான். இதை குறிக்கும் விதமாக திருவாரூர் திருத்தலத்திலே தியாகராஜ சுவாமியை எழுந்தருள செய்கிறோம். தியாகேச பெருமான் ரதத்திற்கு எழுந்தருளும் பொழுது மீண்டும் அதே போலே அஜபான ரதமாடித்தான் வருவார். தியாகராஜ சுவாமி ஆஸ்தானத்திலிருந்து எப்பொழுது புறப்பட்டாலும் அவர் வரக்கூடியது அஜபான ரதத்தில் மாத்திரம்தான். மெதுவாக நடந்து வருவது என்பது அவருக்கு வழக்கம் இல்லை. எப்போது புறப்பட்டாலும் அவர் அஜபா நடனமாடி புறப்படுவார். இந்த திருத்தேருக்கு எழுந்தருளக்கூடிய சிறப்பு 5ஆம் நாள் வாகன புறப்பாடு முடிந்த அன்றைக்கு இரவு வேளையிலே இருக்கும். முன்பே சொன்னது போலே தியாகராஜ பெருமான் எப்போதும் பகல்படா திருமேனி. அவர் பகிரங்கமாக பகல் வேளையில் எழுந்தருளி விட்டால் நம்மை காட்டிலும் கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒருவர் இருக்கிறார் என்று பயந்து வெட்கப்பட்டு சூரியன் மறைந்து விடுவானாம். அதனால் உலக உயிர்களுக்கு அப்படி ஒரு ஹிம்சை ஏற்படாமல் இருக்க தியாகேச பெருமான் பகல் வேளையில் எழுந்தருளுவதில்லை என்பது பெரியோர்கள் சொல்லி கேட்டது. ஆனால் இரவு வேளையிலே குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த காலத்தில் தியாகராஜ பெருமான் வீதிகளிலே எழுந்தருளுவார். அப்படி அவர் எழுந்தருளும் பொழுது
அவருக்கே உரிய அஜபா நடனமாடி எழுந்தருள்வார். அவரை வைத்து கட்டப்படும் வார் இருபுறம் இருக்க நடுவே பிள்ளை தண்டு ரகசியமாக முடிச்சு கட்டப்படக்கூடிய ஒரு தண்டு. அந்த தண்டு சுவாமியினுடைய அந்த பீடத்தோடு எப்படி இணைத்து கட்டப்படுகிறது என்பதை யாரும் பார்க்க முடியாது. அப்படி விசேஷமாக ஒரு திரை வாங்கி அதற்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் ஒரு திரைக்குள்ளே நின்று அந்த ரகசியத்தை முடிச்சுகளை போட்டு அந்த பிள்ளை தண்டை சேர்ப்பார்கள். அந்த தண்டிலே எழுந்தருளி அஜபா நடனமாடி தியாகராஜ பெருமான் அந்த தெற்கு வாசல் வழியே இறங்கும் பொழுது அந்த சில நொடிகள், எத்தனை சிரமப்பட்டும் திருவாரூரில் அந்த சில நொடிகள் கழித்தல் இதற்குத்தான் பிறந்தோமா என்று நினைக்கும்படியாக செய்யும், இதற்குத்தான் வாழ்க்கை என்று நினைக்கும்படியாக செய்யும். முழுவதுமாக அவர் படியை விட்டு இறங்கியும் வருவதற்கு முன்பாகவே சுவாமியினுடைய அந்த பிள்ளை தண்டை சுமந்து வரும் ஒருவர், முதல்ல வரக்கூடிய ஒருவருடைய தலை தெரிந்தவுடன் அங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார்கள் எழுப்பக்கூடிய ஒலி ஒரு சில நொடிகள் நம்மை மறக்க செய்து, சில நொடிகள் நாம் நம்முடையது, நம் வினை, இதைத்தான் நாம் செய்கிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் இவர்கள், நாம் திருவாரூரில் இருக்கிறோம், முதல் பிரகாரத்தில் நிற்கிறோம், இந்த மூலையில் எதையும் மறக்க செய்து விடக்கூடிய தனி சிறப்பு தியாகேச பெருமானுடைய அந்த முதல் காட்சிக்கு உண்டு. எத்தனை சிரமப்பட்டேனும் வாழ்வில் ஒரு முறையாவது தியாகராஜ பெருமான் ஆஸ்தானத்திலிருந்து புறப்படும் அந்த சில மணித்துளிகளுக்காக வேணும் திருவாரூருக்கு வந்து தரிசிக்க வேண்டும். உலகில் வேறு எங்கும் கிடைக்காத அனுபவம் சத்தியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அந்த இடம். அப்படி ஒரு அந்த சன்னிவேசம் போலே எத்தனை சிரமப்பட்டு எங்கே போய் தவமியற்றினாலும் கிடைக்காதது ஒரு அனுபவம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அனுபவம் தியாகராஜ பெருமான் அந்த படிக்கட்டுகளிலே இறங்கி வரக்கூடிய பாங்கு. இறங்கியவுடன் அவர் வலதுபுறம் திரும்பி முன்னோக்கி சொல்லாமல் பின்னே வருவார். இது தியாகராஜ பெருமானுடைய அஜபா நடனம் நம்முடைய மூச்சு சுவாசத்தை குறிப்பது என்று கொண்டால், மூச்சை உள்ளே ஒரு சீராக இழுத்து நடுவில் நிறுத்தி சில மணித்துளிகள் நிறுத்தி அதன் பின் மெதுவாக வெளியே விடக்கூடிய அந்த அமைப்பிலேதான் தியாகராஜ சுவாமியினுடைய புறப்பாடு இருக்கும். எல்லா தெய்வங்களும் ஒரு நேர்கோட்டிலே முன்னோக்கி நடந்து வருவார்கள். தியாகராஜ பெருமான் முன்னும் பின்னுமாக ஆடி ஆடி அசைந்து வருவார். அவருடைய அசைவு முன்னோக்கி செல்லாமல் பின்னே வந்து மீண்டும் உள்ளே சென்று வரக்கூடிய அந்த சிறப்பு, அவர் நாம் மனித சுவாசம் பிராணாயாமம் செய்யக்கூடிய அந்த பயிற்சி, மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து சில மணித்துளிகள் நிறுத்தி மீண்டும் விடக்கூடிய அந்த பயிற்சி, காற்று எந்த திசையை நோக்கி எப்படி உள்ளே சென்று மீண்டும் வெளியே வருகிறதோ அதுபோலே அமையக்கூடிய ஒரு நிலையை காட்டித்தரும். இது ரகசியார்த்தம் என்பதனாலே இந்த அளவில் இந்த அஜபா நடனத்தினுடைய சிறப்பை நிறுத்திக் கொள்கிறேன். அவரவர்களுடைய ஆச்சாரியர்களிடத்தை கேட்டு இந்த அஜபா ரகசியம் என்பதனுடைய சிறப்பை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சுலபமாக புரிந்து கொள்ள, மூச்சு சுவாசம் எப்படி ஒரு சீராக இழுத்து விடப்பட வேண்டுமோ, அதனால் எப்படி ஆன்ம ஞானம் ஏற்படும், யோக மார்க்கத்திலே எப்படி நம் மனதை செலுத்தலாம், இந்த உலகில் இருக்கும் காலத்தில் நடக்கக்கூடிய எந்த செயல்களும் நம்மை தீண்டாது, நமக்கு ஒரு துன்பத்தை தராதபடிக்கு செய்யும் சிறப்பை காட்டி கொடுக்கக்கூடியது அஜபா நடனம். அந்த நடனம் ஆடி எழுந்தருள்வர். உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் தரிசிக்காதவர்களாக இருந்தால் ஒரு சிறு குறிப்பு, தியாகராஜ பெருமானை முன்பிருந்து தரிசிப்பதை விட அவரை பின்னால் இருந்து பார்க்க வேண்டும். நான் அவருடைய தனி சிறப்புகளில் ஒன்று முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் என்று சொல்லப்படுவது. சாதாரண கோயில்கள் அலங்காரம் பண்ணும்போது சுவாமிக்கு முன்னாடி ஆபரணங்கள் எல்லாம் பூட்டி பட்டு வஸ்திரங்கள் சாத்தி மாலைகள் எல்லாம் சமர்ப்பித்து கோலாகலமாக அலங்காரம் செய்து வைப்பார்கள். முன்பக்கம் விளக்கெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கும். இப்படி பின்னாடி பக்கம் போய் வந்தோம்னா அங்க ஒரு பெரிய திரை மாதிரி போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை வைத்து மறைத்து விடுவார்கள். தியாகேச பெருமானுக்கு முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் என்று பெயர். முன்பக்கம் ஒரு பங்கு அழகுன்னா அவருடைய திருமுதுகும் பின்பக்கமே 3 பங்கு அதிகமாக அழகாம். இதை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க தமிழ் பற்றாது. அதனாலே நேரில் வந்து தரிசித்து அவருடைய பின்னழகை கண்டு காண வேண்டும். அதனால் சுவாமி எழுந்தருளும் பொழுது அவர் பின்னோக்கித்தான் முதல்ல வருவார். அதனாலே முடிந்த வரையில் அங்கே இருக்கும் பொழுது தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு தென் கிழக்கு மூலையிலே 4 பெருமக்களுடைய சன்னதி இருக்கும். இந்த பஞ்சமுக வாத்தியத்தை வைத்திருப்பார்கள். அங்கே நின்று பார்த்தால் தியாகராஜ சுவாமி படியை விட்டு இறங்கும் அந்த அழகை தரிசிக்கலாம். அவருக்கே ஏற்பட்ட அந்த 3 பட்டைகளால் ஆன அந்த பிரபை, அந்த பிரபையின் மேலே ஒரு மல்லிப்பூ செண்டு மாதிரி இப்படி கட்டி இருப்பாங்க. அது அசையும் அழகு. அதை பார்த்தபடியே அங்க நின்னோம்னா அவர் பின்பக்க அழகை காட்டி பின்னோக்கி நம்மை நோக்கி அவர் வருவர். முண்டி எடுத்துக்கொண்டு முன்னே போய் நிற்பதை விட பின்னால் நின்று பார்த்தால் நமக்காக வேண்டி அவர் பின்னோக்கி எழுந்தருள்வார். மூச்சு சுவாசம் உள்ளே செல்லக்கூடியதை காட்டும். மீண்டும் சென்று அந்த வாசல் அருகே நின்று அவருக்கே உரிய அந்த அஜபா நடனம், அதை மேலும் கீழுமாக அவரை உயர்த்தி கீழே இறக்கி வைப்பார்கள். அது இழுக்கப்பட்ட மூச்சு சுவாசம் மேலே சென்று நிறுத்தி நம் உள்ளே புத்துணர்ச்சியை பெரும் சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தத்துவத்தை காட்டுவது. அதன் பின் மேல் நோக்கி செல்லுவது மூச்சு சுவாசத்தை நாம் மீண்டும் இறக்கி கீழே கொண்டு வருவதை குறிக்கும். ரொம்ப சிரமத்தில் இருக்கும் பொழுது, மனம் ஏதோ குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் ஆசுவாசப்படுத்தி
மெதுவாக ஒரே சீராக மூச்சை இழுத்து விட்டோம்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியமானது. சீரான மூச்சு சுவாசம், அதற்கான பயிற்சி, அதை குறித்து காட்டி கொடுக்கக்கூடியவர். அது ஏதோ உடல் நலத்தை தாண்டி ஆன்ம பலத்திற்கும் அது வழிவகுக்கும் என்னும் பெரும் ரகசியத்தை நமக்காக இவ்வளவு எளிமையாக்கி தியாகராஜ பெருமான் முன்னோக்கி சென்றும் பின்னோக்கி நகர்ந்தும் நடுவில் நின்று குலுங்கியும் காட்டுகிறார். அவருடைய அந்த குலுக்கம் இப்படி மேலெழுந்து கீழே இறங்கி தியாகேசா 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 என்று சொல்லி அவர்கள் மேலும் கீழுமாக அவரை ஏற்றி இறக்கக்கூடியது உள்ளே சென்ற அந்த மூச்சு சுவாசம் நிறுத்தி நமக்குள்ளே ஒரு சக்தியை பிறப்பித்து தருவதை காட்டி கொடுக்கும். அது ரொம்ப சுலபமாக இதை சொல்லி இருக்கிறேன். இதன் உள்ளே பிராணாயாமம் குறித்ததும் அதை தாண்டி அஜபா மந்திரத்தினுடைய தத்துவமும் இருப்பதினால அதை இந்த அளவுல விட்டுடுறேன். இதை தொடர்ந்து தியாகராஜ பெருமான் பிரகாரத்தை வலமாக வந்து வரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தலின் வழியே எழுந்தருளி திருத்தேருக்கு வந்து சேருவார். எப்பொழுது அவர் வந்தாலும் அருகில் இருந்து அடியார்கள் பூத்தூவி வழிபடுதல் மற்றொரு சிறப்பு. எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் எவ்வளவு பூக்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் அங்கு இருப்பவர்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் ஒதுங்கித்தான் நிற்கணும். அது ஆகம மரபு, அது அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் திருவாரூரில் மட்டும் அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் அவர் மேலே புஷ்பவிருஷ்டி செய்யலாம் என்ற ஒரு விதி விலக்கு. இதற்கு மிகச்சிறப்பான ஒரு காரணம் பேசப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தலத்திற்கு வந்துவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சிவகணங்கள் என்று கொள்ளப்படுகிறார்கள். சாமானிய மனிதர்களாக இருந்தால் பூஜையில் இருக்கக்கூடிய மூர்த்தத்தை, ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தத்தை நாம் புஷ்பங்களால் அர்ச்சிக்க கூடாது, அது விதி. ஆனால் திருவாரூர் தலத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சிவகணங்கள் என்று கொண்டால் சிவகணங்கள் பெருமானை பூஜிக்கலாம். அவன் புறப்பட்டு விட்டால் மேலிருந்து தேவர்களும் சிவகணங்கள் எல்லாம் பூக்களால் மழை பொழிவிக்கலாமே, அந்த சிறப்பு. ஒரு முறையேனும் இப்படி ஒரு மூர்த்தியை பூஜிக்கும் வாய்ப்பை உலகில் வேற எந்த தெய்வமும் நமக்கு வழங்கப் போவதில்லை, தியாகேச பெருமானை தவிர. இங்கே வந்திருந்து அவர் புறப்பாட்டிலே கலந்து கொள்வதின் மற்றொரு சிறப்பு, நம் கைகளால் நாம் அவர் பேரிலே பூக்களை வாரி இறைக்கலாம். அவர் அப்படி புறப்பட்டு போய்விட்டார்னா அந்த இடம் எல்லாம் கீழே பூக்களாலே ஒரு கம்பளம் விரித்தது போல இருக்கும். அத்தனை அடியார்கள் அத்தனை வாசனை மலர்களை அதற்காக வேண்டி பெற்றுக்கொண்டு வந்து நின்று கொண்டிருப்பார்கள். இது சிறப்பு. இது விஷயம் தெரியாமல் வந்தவர்களுக்கும் வெறுங்கைகளோடு நிற்பவர்கள் கையிலெல்லாம் பூக்களை திணிப்பார்கள் அந்த அங்கே வரக்கூடிய அடியார்கள். அதை பெற்றேனும் அவர் மேலே 2 புஷ்பங்களை தூவி வழிபடலாம். இது ஒரு சிறப்பு. ஏன்னா இது நாயன்மார்களுக்கு எல்லாமே இப்படி அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சிவபூத கணங்கள் என்று காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தியாகராஜ சுவாமியினுடைய ஆலயத்திற்குள் வந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவபூத கணங்களாகவே காட்சி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் திருவாரூர் தலத்திற்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு, அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் அடியார்களை முன்னிட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த சிவாலயத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. அதுவும் திருவாரூருடைய மற்றொரு சிறப்பு. இப்படி தியாகராஜ பெருமான் எழுந்தருள்வார். அதற்கு முன்பாகவே தியாகேச பெருமான் திருத்தேருக்கு வருவதற்கு முன்பாக குறிக்கப்பட்ட மற்றொரு முகூர்த்த காலத்தில் லக்னத்திலே தியாகராஜ பெருமானுடைய வீரகண்டயம் என்று சொல்லப்படும் வாத்தியம் மற்றும் சில பொருட்கள் இதெல்லாம் திருத்தேருக்கு சென்றுவிடும். அங்கே சென்று மங்களமாக தேரை சுற்றி வாசிக்கவே பட்டிருக்கும். அந்த ஒரு வாத்தியம் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்திலே, அதுவும் மத்தளம் போன்ற வாத்தியங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கெட்ட சக்திகள் தீண்டாது என்று சொல்லுவார்கள். அப்படியான வாத்தியங்கள் எல்லாம் சென்று தேரிலே பொருத்தப்பட்டு தியாகேச பெருமானை சுமந்து செல்லும் அந்த தேர் அவரை ஏற்றிக்கொள்ள அந்த இடத்தில் காத்தபடி நிற்கும். இந்த தேரினுடைய மற்றொரு சிறப்பு, வெளியே பார்க்கக்கூடிய அந்த 4 பெரிய சக்கரங்களும் ஒன்றொன்றும் 9 அடி விட்டம் கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு அறையினுடைய உயரம் 1.5 அடி அகலம் கொண்டதாக இருக்கிறது. அதை கட்டக்கூடிய அச்சு 24.5 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்டதாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இப்படி எண்ணிக்கையை சொல்லிட்டு போறேன்னு நினைக்க வேண்டாம். இருப்பதில் எல்லாம் எது பெருசோ அதுதான் இவருக்கானதுங்கிற அளவிலே கொள்ளலாம். அவருடைய 4 அடுக்காக இருக்கக்கூடிய அந்த தேர் அடித்தளம் இருக்கு இல்லையா, மரத்தால் செய்யப்பட்ட பகுதி. அதன் பிறகு கட்டைகள் வைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி நமக்கு ஒரு 48 அடி உயரத்தில் இருக்கும். இந்த 48 அடி உயரம் என்பது சுவாமி எழுந்தருளக்கூடிய அந்த நடு பகுதி. அந்த பகுதிகளை தாண்டி அதன் மேலே செல்லக்கூடியது சிகரம், ஒரு 12 அடி உயரமும் கடைசியாக தேர்கலசம் மாத்திரம் 6 அடி உயரமாக கொண்டது. சுவாமியினுடைய திருத்தேர் இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அடித்தளத்திலிருந்து தொடங்கி இப்படி ஒரு 30 அடி, 48 அடி, கடைசியாக ஒரு 12 அடி சிகரமும் 6 அடி கொண்ட கலசமாக சேர்த்தால் சரியாக 96 அடி உயரத்திலே இந்த தேர் விளங்க காணலாம். 96ங்கிற எண்ணிக்கை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சமயத்திற்கு.
96 அடிக்கு இதை வடிவமைத்தவர்கள் இன்னொரு 4 அடி கூட்டி இருந்தா 100 அடிக்கு தேர் பண்ணியிருக்கலாம். ஒரு நம்பர் மாதிரி இருந்திருக்கும். இல்ல இன்னும் சிறப்பா பண்ணா இன்னொரு 8 அடி சேர்த்தாலும் 108 அடியாக தேரை வடித்திருக்கலாம். அது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. இத்தனை அடி பார்த்தாச்சு, இன்னொரு 10 அடிக்கு சேர்த்து கட்டுவது கஷ்டம் இல்லை. சரியாக 96 அடியிலே இதை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, 96 தத்துவங்கள் என்று இதனுடைய சிறப்பை சொல்லுவார்கள். 96 தத்துவங்கள், அது தனியா அது ஒரு தலைப்புக்குள்ள போனோம். சுலபமா சொல்லணும்னா, இந்த உலகம், அதை இயக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், நம்முடைய சரீரம், அதில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அதுல இருக்கக்கூடிய வினை செய்யக்கூடிய பகுதிகள், இதையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கணக்கு மாதிரி இருக்கு. அதெல்லாம் தொகுத்து பார்த்தால் 96 எண்ணிக்கையில வரும். பிரபஞ்சத்தினுடைய அடிக்கூறுகளாக இருக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் தொகுத்து சேர்த்தால் 96 அடியாக வரும். அந்த 96 தத்துவமாக வரும். 96 தத்துவங்களுக்கும் மேம்பட்ட பொருளாக சதாசிவன் பரமேஸ்வரன் அங்கே இருக்கிறான். அதை காட்டும் விதமாக இந்த உலகையே, ஒரு பிரபஞ்சத்தை முழுவதுமாக ஒரு தேர் போலே செய்து, யார் ஒருவன் இந்த உலக படைப்பிற்கும், இந்த உலகம் இப்படி இயங்குவதற்கும், இதை அழிப்பதற்கும் தன் மனம் போன போக்கிலே விளையாட்டாக இந்த செயல்களை எல்லாம் செய்கிறானோ, அந்த உலகத்தின் ஒரே தலைவனான தியாகேச பெருமான் இதற்கெல்லாம் மேம்பட்டவனாக விளங்குகிறான் என்பதை காட்டும் விதமாக 96 அடி உயரத்தில் தேரை செய்து, அதன் உள்ளுரை பொருளாக இவனை எழுந்தருளச் செய்து, 96 அடி தத்துவங்கள், 96 தத்துவங்களுக்கும் மேம்பட்டு பராகாச வெளியிலே நடனமாடிக்கொண்டிருக்கும் தத்துவம் இவன் என்று காட்டிக் கொடுக்கும் விதமாக இருந்தபடி ஆடும் தியாகேச பெருமான் எழுந்தருள்வதை பார்க்கலாம். இந்த தேருக்கு இத்தனை பெரிய தத்துவார்த்தத்தை சேர்த்திருக்கிறார்கள். அலங்காரத்தோடு எல்லாம் சேர்த்து பார்த்தால் ஒரு 400 டன் எடை வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. விஷ்ணு மறுபடியும் இணைந்திருக்க. அலங்காரத்தோடு எல்லாம் சேர்த்து பார்த்தால் இந்த தேர் சற்று ஏறக்கூடிய ஒரு 400 டன் வரைக்கும் எடை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையாக இருந்தாலும் இவரை போலே ஒரு கணம் மற்றொருவருக்கு இருக்க முடியாது. நான் உலகில் இருக்கும் சிவாலயங்கள் எல்லாம் தராசு கட்டில ஒரு பக்கம் வைத்தால் திருவாரூர் வைத்த பக்கம் கீழே இறங்கி போனதுன்னு பார்த்தோம். அத்தனை சிறப்பு இந்த தேருக்கு உண்டு. ஒரு அவருக்காக போடப்படும் முட்டுக்கட்டைகள், அதெல்லாம் தனியா ஒரு பற்றையே போட்டு செய்வாங்க. ஏன்னா மற்றைய தேர்கள் மாதிரி இல்ல, இவருக்கு இதெல்லாம் 100 கணக்கிலே தேவைப்படும். ஒரு 450 500 முட்டுக்கட்டைகள் எல்லாம் செய்யப்படும் என்று சிலர் கணக்கு சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. எந்த கோவில் செய்வதை கணக்கில் கொண்டாலும் அதை விட 100 பங்கு அதிகமாக செய்யக்கூடியது திருவாரூர் திருத்தலம். அத்தனை சிறப்புகளோடு இந்த திருத்தேர் ஏற்பட்டு, திரை சீலைகள் எல்லாம் வண்ணங்களாக பூசப்பட்டு, அவருக்கான இந்த தேரினுடைய வாசல்களுக்கு மாலைகள் ஒவ்வொரு பக்கமாக 18 அடி நீளத்திலே ஒரு 20 அடி அகலத்தில் மாலைகள் கோர்த்து கட்டப்பட்டு, சுற்றி வர 28 தொம்பைகள், ஒவ்வொன்றும் 18 20 அடி உயரத்தில் 28 தொம்பைகளால் முடிக்கப்பட்டு, இந்த எல்லா எண்ணிக்கைகளுக்கும் தத்துவார்த்தமாக சில விஷயங்களையும் பொருளாக சொல்லுகிறார்கள். இத்தனை விஸ்தாரமான ஒரு வர்ணனை எனக்கு தெரிஞ்சு தியாகராஜ பெருமானுடைய தேருக்கு முன்பாக புராணங்களிலே சிவபெருமான் திரிபுர தகனம் செய்ய தேரில் புறப்பட்டு சென்றார் அல்லவா, அந்த தேரின் பெருமை இப்படி பேசப்பட காணலாம். இத்தனை விஸ்தீரணம், அகலமும் நீளமும் உயரமும் கொண்டது, அதிலே இந்தந்த பகுதிகள் இப்படி அமைந்தது, இத்தனை ஓடுகளால் வேயப்பட்டது, இத்தனை சக்கரங்கள் இருந்தது, சூரியனும் சந்திரனும் சக்கரங்கள் ஆனார்கள், 4 வேதங்களும் குதிரைகளானது, திருமாலங்கே கீழே இருந்ததை ஒரு எருதாக தாங்கினான். இப்படியெல்லாம் பெருமை சிவபெருமான் புராணங்களிலே சொல்லப்படும் 8 வீர செயல்களில் ஒன்றான திரிபுர சம்ஹாரம் செய்ய புறப்பட்ட அந்த தேருக்கு இத்தனை பெருமை பேசப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பெருமை பேசப்படும் ஒரு திருத்தேர் திருவாரூர் தியாகராஜ சுவாமியினுடைய தேர் தான். அப்படி அளவுகள் எல்லாம் கூட அத்தனை கணக்குகள் வைத்து மிகச்சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி நீளத்தில் 4 குதிரைகள், 4 வண்ணங்களிலே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேதத்தை குறிக்கக்கூடியது. மனதை வேதம் சொன்ன வழியிலே செலுத்தினால், வேதத்தை இழுத்து செல்ல துணையாக கொண்டால், வேதத்தை துணையாக கொள்ளுதல் என்பது சிவபெருமானை வழிபடுவது, சிவபூஜை செய்வது. இதை வாழ்க்கை நெறியாக கொண்டால் அந்த வேதங்களை நமக்கு வழங்கக்கூடிய பிரம்மன் அதை ஓட்டிச் செல்லும் விதமாக அமைத்து, பிரம்மன் காட்டி கொடுத்த விதத்திலே அந்த வேதத்தை கொண்டு சிவபரம்பொருளை பூஜித்து, அந்த வேத நெறியானது நம்மை எந்த வழியில் அழைத்து செல்லுகிறதோ, சிவபூஜை செய்து சிவ நெறியில் நின்று அந்த வழியில் செல்பவர்களுக்கு மனமாகிற தேரின் உள்ளுரை பொருளான தியாகேச பெருமான் காட்சி வழங்குவார் என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு தேரை செய்கிறார்கள். அதன் தேரிலே 8 ரிஷபங்கள் பூட்டப்பட்டு, 2 யாழங்கள் பூட்டப்பட்டு, 2 பெரிய துவாரபாலகர்கள், அதிலே அலங்காரமாக வைப்பதற்கும் திருஷ்டிக்காக வேண்டி வைப்பதற்கென்றெல்லாம் சில பொருட்களை எல்லாம் வைத்து, ஒரு பூதம் போன்றும் கிழவன் கிழவி பொம்மைகள் எல்லாம் வைத்து, 16 பூக்கடங்கள் வைத்து, தியாகராஜ பெருமான் இந்த
யுத்தத்திற்கு திரிபுர சம்ஹாரத்திற்கு செல்லுவதனாலே பெரிய கத்தி, கேடயம் இவற்றை எல்லாமும் வைத்து அலங்காரமாக, திருஷ்டிக்கு ராஜா ராணி, கிழவன் கிழவியினுடைய பொம்மை எல்லாம் வைத்து, இலைகள், சுருட்டிகள் இப்படி எல்லாம் அலங்காரங்கள் செய்து சுவாமியினுடைய சம்ஹாரத்திற்கு தேவையான அம்புகள் நிறைந்த அம்பராதூணி, வாள், கேடயம் இப்படி ஆயுதங்கள் எல்லாம் ஒரு புறம் பெரிதாக இருக்க, மற்ற ஆலயங்கள்ல இந்த சிறப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. இத்தனை அலங்கார பொருட்கள் இவ்வளவு தாற்பயத்தோடு கூட வைப்பதெல்லாம் வேற எங்கும் பார்க்க முடியாது. இதுவும் திருவாரூர் தலத்திற்கான சிறப்பு. இந்த அலங்கார பொருட்களை செய்வதற்கென்று ஆயிரங்கால் மண்டபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மாத காலத்திற்கு கிட்டத்தட்ட இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்யப்படும். இதில் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, மற்றைய ஊர்கள் போலே இங்கே தேர் முழுவதுமாக வடிவமைத்து இருப்பது கிடையாது. தேரினுடைய கீழ்ப்பகுதி, சக்கரங்கள் பூட்டப்பட்ட மரப்பகுதி மாத்திரம்தான் எப்போதும் இருக்கக்கூடியது. அதன் மேலே ஒவ்வொரு நிலையிலும் மூங்கில் கொண்டு கட்டப்பட்டு, ஒவ்வொரு வருடமும் புதிதாக மூங்கில்கள் பெறப்பட்டு, அதற்கு சிரமப்பட்டு அந்த மூங்கில்கள் எல்லாம் ஒரே சீரிலே இப்படி இத்தனை அளவில் வேண்டும் என்று பெறப்பட்டு, பல அடியார்களும் அதில் கைதேர்ந்தவர்களும் தேர் கொத்தனார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த திருப்பணி செய்வதிலே அது அவனுடைய விஷயம் தெரிந்தவர்களாக இருப்பவர்கள், அதற்கான அடிப்படை அறிவு கொண்டவர்கள் இந்த தேரை ஒவ்வொரு வருடமும் புதிதாக கட்ட வேண்டும். தேர் உள்ளிருந்து கட்டக்கூடியது ஒரு பெரிய பொறியியல் தத்துவம் எல்லாம் அதன் பின்னாடி இருக்கும். அவ்வளவு சுலபமாக அந்த கணக்குகளை பார்த்துவிட முடியாது. ஏன்னா மூங்கில் கம்புகளை கிட்டத்தட்ட 40 அடி உயரத்துக்கு வைத்து கட்டும் பொழுது காற்றினுடைய வேகம் பலமாக இருந்தால் அந்த தட்டிகள் எல்லாம் கூட நகர்ந்து விடும். அதற்கு ஏற்றார் போலே மூங்கில் கழிகளை பெற்று ஒன்றோடொன்று பிணைத்து தூண்கள் போலே அமைத்து கணம் தாங்கும் அளவிலே வைத்து, ஏன்னா வீதியிலே மேடும் பள்ளமும் தாண்டி இந்த தேர் உலா வரும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி அசைந்து அழகாக காட்சி தரும் விதமாக வைத்து இறுக கட்டி, அதன் மேலே வண்ண நிறத்தாலான தேர்ச்சீலைகள் எல்லாம் வைத்து போர்த்தி காகிதங்கள் கொண்டு செய்யக்கூடிய, அது இந்த தஞ்சாவூர் ஜில்லாவிலே ஒரு சிறப்பு. இந்த வாகனங்கள் கோயிலினுடைய அலங்காரத்திற்கெல்லாம் காகிதங்கள் கொண்டு செய்யக்கூடிய அந்த அலங்கார முறை, அதிலே கைதேர்ந்த வினைஞர்கள் உண்டு. அந்த கலைஞர்களை கொண்டுதான் முன்பாக சொன்ன இந்த பொம்மைகள், இந்த அலங்கார வளைவுகள், பூக்குடம், சுவாமியினுடைய ஆயுதங்கள் இவையெல்லாம் செய்யப்படும். இதையெல்லாம் தேரை சுற்றி வைத்து கட்டி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இப்படி ஒரு விசேஷமான தேரிலே தியாகராஜ பெருமான் எழுந்துள்ளார். இதில் மற்றொரு சிறப்பு, மற்ற ஆலயங்களில் 4 குதிரைகள் மாத்திரம் பூட்டப்பட்டிருக்கும். இங்கே 4 குதிரைகளுக்கு நடுவே ஒரு யாழமும் பூட்டப்பட்டிருக்கும். இந்த யாழமும் ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. குதிரைகளை கூட நேர்படுத்தி ஒரே சீராக ஓட்டி செல்லக்கூடிய சக்தியை உடையது அந்த யாழம் என்று சொல்லப்படும் ஒரு மிருகம். அது சுவாமியினுடைய அந்த 4 குதிரைகளுக்கு முன்புறமாக வைத்து கட்டியிருப்பார்கள். இப்படி வடிவமைக்கப்பட்ட தேரிலே இரவு வேளையில், தேர் திருநாளுக்கு முந்தைய தினம் இரவு வேளையிலே தியாகராஜ பெருமான் எழுந்தருள்வார். அஜவா நடனமாடி அவர் மேலே எழுந்தருளி திருத்தேருக்கான அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் சுவாமி தேரிலே புறப்படுவார். இந்த தேரிலே தேர் திருவிழாவினுடைய சிறப்பு என்னன்னா, வாஸ்தவத்தில் பங்குனி உத்திர விழாவின் அழைப்பிதழிலே தனி சிறப்போடு தியாகராஜ பெருமான் அடியார்களை அழைக்கக்கூடிய தனித்துவம் இந்த தேர் திருவிழாவுக்கு உண்டு. தியாகராஜ சுவாமியினுடைய மகாத்வஜாரோகண தன்றைக்கு சொல்லியிருந்தேன், இங்கே எப்படி தியாகராஜ பெருமான் ஒரு அழைப்பே விடுப்பார். இந்த குறிப்பிட்ட நாளிலே நமக்கு இந்த விழா நடைபெறுகிறது, அதற்கு நீ போய் இவர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டும். சண்டிகேஸ்வரருக்கு ஒரு ஸ்ரீமுகம் கொடுப்பார். ஸ்ரீமுகம் என்றதுக்கு பெயர். கொடியேற்றம் முடிந்த பிறகு அர்ச்சகர்கள், நயனார்கள் இவர்கள் எல்லாம் உள்ளே எழுந்தருளி சிவனடியார்கள் முன்பாக தியாகராஜ பெருமான் ஆணையிடும் விதமாக ஒரு ஸ்ரீமுக பத்திரிகை வாசிக்கப்படும். யஜ்ஞத்ரய நிர்மாண திராண நிர்வாண காரணம் தனிதம் சாசனம் சம்போகோ பூர்வாரூர் வாசினக என்று ஒரு ஸ்லோகம். இது சோழர் காலத்திய, குலோத்துங்கன் காலத்திய கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். திருவாரூர் திருத்தலத்தின் தொன்மையான வாசியாக இருக்கக்கூடிய தியாகேச பெருமானுடைய ஆணை இது என்று தொடங்கும்படியாக இருக்கக்கூடியது. உலக என்னுடைய 3 செயல்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் இந்த தியாகேச பெருமானுடைய, தியாகராஜனுடைய ஆணை இது என்பது போல தொடங்கும். அதில் அந்த ஸ்ரீமுகத்திலே ஒரு சிறப்பு, இந்த திருவிழா தனக்கும் தன் வன்தொண்டரான சுந்தரமூர்த்திகளுக்கும் சேர்த்து நடப்பதாக தியாகராஜ பெருமான் சொல்லுவார். நமக்கும் வன்தொண்டரான ஆலால சுந்தரருக்கும், நம்மனுக்கும் வன்தொண்டரான ஆலால சுந்தருக்கும் நமக்கும் இந்த வருஷத்தில், இந்த நாம சம்பத்சரம் மாசி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் இந்த தேதியிலே பங்குனி உத்திரத்திற்கான மகத்வஜாரோகணம் நடைபெற்று பங்குனி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த வருடம் இந்த நாளில் இந்த திருவாரூர் திருத்தலத்தினுடைய அடிமுடி நெடிய திருவீதியிலே திரு ஆழி திருத்தேரில் திருவுலா செய்து அருள்படியால் ஸ்தானம் மாகேஸ்வர பரிச்சின்னங்கள் கூட்டிக் கொண்டு வரவும் தாமும் வரவும் என்பது சுவாமியுடைய ஆணையாக. அதாவது நமக்கு மிக நெருக்கமான வந்தொண்டரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேர்ந்து நடைபெறக்கூடிய இந்த திருவிழா
இதனுடைய மகாத்வஜாரோகணம் இந்த வருடம் மாசி மாதத்தில் அத்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் நடைபெற்றது. இதை தொடர்ந்து திருவாரூரின் சிறப்பு பெற்ற அடிமுடி தேடிய திருவீதியிலே பங்குனி ஆயில்யத்தில் இந்த நட்சத்திரத்தில் திரு ஆழித்திருத்தேரிலே எழுந்தருளி திரு உலா போகிறபடியினாலே உலகில் உள்ள சிவனடியார்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து சேரவும், நீங்களும் வரவும், அழைத்துக் கொண்டு வரவும் என்று சுவாமி சொல்லுவது போலே ஒரு ஆணையாக இந்த திருத்தேர் பத்திரிகை வெளியிடப்படும். இதை சண்டிகேஸ்வரர் சிறமேற்கொண்டு மற்றைய அடியார்களுக்கு தான் அருளும் முகமாக ஒரு ஸ்ரீமுகத்தை வாசிப்பார். இந்த ஸ்ரீமுகத்தில் 55 நாட்கள் நடைபெறும் விழாவிலே 2 நிகழ்ச்சிகள் தான் தனிச்சிறப்போடு பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று சுவாமியினுடைய மகத்வஜாரோகணம், அடுத்தது திரு ஆழி திருத்தேரிலே சுவாமி எழுந்தருளி தியாகேச பெருமான் அடிமுடி தேடிய வீதியிலே உலா வரக்கூடிய சிறப்பு. சாதாரணமா ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கீழ ரத வீதி, மேல ரத வீதி, இந்த தெற்கு ரத வீதி, இப்படி எல்லாம் பெயர் வைப்பதை பார்க்கலாம். பெரும்பாலும் ஊர்கள்ல அப்படித்தான் இருக்கும். திருவாரூர் திருநகரத்தினுடைய வீதிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. கோயில் எப்படி 5 வேலியோ, குளம் எப்படி 5 வேலியோ, செங்கல் நீர் ஓடை எப்படி 5 வேலியோ, அதுபோல தேரோடும் வீதிகள் எல்லாம் சேர்த்து 5 வேலி என்ற ஒரு கணக்கு சொல்லுவார்கள். அது ஒரு புறம் இருக்க, அளவில் மாத்திரம்தான் சிறப்பானா இல்லை. சென்ற நிகழ்ச்சியிலேயே சொன்னது போலே சாட்சாத்தாக பரமேஸ்வரன் தன் திருவடி பதிய நடந்த திருத்தலம் திருவாரூர் திருத்தலம். அதனால்தான் அந்த வீதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள் மண்ணும் பெருமை சேர்க்கக்கூடியது. அங்கிருந்து பெறப்படும் ஒரு கைப்பிடி மண் கூட சிறப்பு பெற்றது. ஏன்னா சுவாமியினுடைய பரமேஸ்வரனுடைய திருவடிகள் பதிய நடந்த ஒரே ஸ்தலம் இந்த பூ உலகில் இதுதான். அவர் திருவடி பதிந்த திருக்கையிலாயம் எத்தனை சிறப்பு பெற்றதோ அது போலே ஒருவேளை காரைக்கால் அம்மையார் திருவாரூருக்கு வந்திருந்தாங்கன்னா இங்கேயும் தலையால் நடந்திருப்பார் போலும். ஏன்னா அப்படியான திருத்தலம் இது. திருக்கையிலாயத்திற்குரிய அத்தனை சிறப்பும் ஒரு சேர பெற்ற தலம். அப்படி சுவாமி தன் காலார நடந்த திருத்தலம். அவர் நடந்தார்னா அந்த பாதத்திலே இருக்கக்கூடிய வாசம் வீசணுமே. அதனால் இந்த வீதிக்கெல்லாம் வெவ்வேறு விதமான பெயர்கள். அவர் நடந்தருளிய வீதிக்கென்று பெயர். இந்த செங்கல் நீர் மணனாரும் திருவீதி, இந்த பூக்களினுடைய வாசம் வீசும் திருவீதிலாம் ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதிலே தேரோடக்கூடிய வீதிகளுக்கு அடிமுடி தேடிய வீதி என்ற ஒரு தனி சிறப்பான பெயர். அது என்ன அடிமுடி தேடிய வீதினா, தியாகராஜ பெருமான் எழுந்தருளக்கூடிய இந்த தேர் திரிபுர சம்ஹாரம் செய்த அந்த தேரினுடைய பாவனை என்று பார்த்தோம். திரிபுர சம்ஹாரம் பரமன் எதனால் செய்தார்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான மலங்களை சைவ சமயம் சொல்லும். மனித பிறவிக்கும் நாம் இங்கே படக்கூடிய துன்பத்திற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது மும்மலங்கள் என்று சொல்லுவார்கள். அதிலே பிரதானமானது தலைமை ராஜமலம், அனாதிமலம் என்று சொல்லப்படுவது ஆணவம். அடுத்தது வினை, அடுத்தது மாயை. இதிலே மாயையும் வினையும் கூட ஒரு விதத்தில் ஏதோ மேலேறி வரலாம், தாண்டி வரலாம். ஆனால் ஆணவம் என்பது ராஜமலம், அனாதியான மலம். சிவபெருமான் எப்படி காலத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குகிறானோ, உயிர்கள் எப்படி எப்போதும் இருக்கின்றனவோ அதுபோலே இதுவும் அனாதி காலமாக இருக்கக்கூடியது ஆணவ மலம். செம்பினுள் களிம்பு போலே என்பார்கள். உயிர்களை பற்றி இருப்பதிலே இயற்கையாகவே ஆன்மாக்களை பற்றி இருக்கக்கூடியது இந்த ஆணவ மலம். அந்த மலம், அந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருவடிகளில் தஞ்சமடைவதை தவிர மற்றொரு புகழ் ஏதும் யாரும் அறிந்தது கிடையாது. இதை தாண்டி வருதல் என்பது மிக மிக சிரமமான ஒன்று. அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு சிவபூஜையும் சிவபெருமானுடைய அருள் மாத்திரமே ஒரே சாதனமாக அமையும். அந்த ஆணவ மலத்தை அழித்து கொடுத்த பரமன் அதற்காக புரிந்தருளிய ஒரு திருவிளையாடல் தான் இந்த அடிமுடி தேடிய வரலாறும் திரிபுர சம்ஹாரம் செய்தருளியது. திரிபுர சம்ஹாரம் செய்ய 3 அசுரர்கள், அந்த புராணம் 3 அசுரர்கள் அண்ணன் தம்பிகள், அவர்கள் பிரம்மனிடமிருந்து எப்போதும் போலே பல வரங்களை பெற்று அதனால் விளைந்த ஆணவத்தினாலே உலகில் உள்ளவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்கத்தாலும் வெள்ளியினாலும் இரும்பினாலும் கோட்டைகள் கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலத்தை குறிக்கக்கூடியது. அப்படி அவர்கள் கோட்டைகள் கட்டி கொண்டு வாழ்ந்த பொழுதும் அவர்களுக்கு வரத்திலே ஒரு எப்போதும் வரம் தரும் பொழுது பரமன் அதிலே ஒரு விஷயத்தை எப்படி சூச்சகமாக வைத்து சொல்லுவார். அதன்படிக்கு சிவபூஜை செய்து வரும் வரையிலும் உங்களை யாரும் அழிக்க முடியாது என்பது சிவபெருமான் அருளிய வரம். அந்த வரத்தின்படி அவர்களும் நாள் தவறாது சிவபூஜை செய்து கொண்டு வந்தார்கள். சிவபூஜை செய்பவர்களுக்கு ஆணவமும் கூடி இருந்தால் பரமன் தன்னுடைய அருளினாலே அதை தீர்த்து கொடுப்பார். அப்படி இவர்கள் பேரில் கொண்ட கருணையினாலே இவர்களுடைய ஆணவத்தை அழித்து மலத்தன்மையை நீக்கி தனக்கு அடியார்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்த சிவபெருமான், இவர்கள் சிவபூஜை செய்யும் வரையிலும் இவரை அழிக்க முடியாது, அதனால் சிவபூஜை செய்யாமல் நிறுத்தும் வழியாக ஒரு வழியை யோசித்து அதன்படி திருமாலை சென்று திருமாலை அங்கே அவரை அனுப்பி புத்தராக அவதாரம் செய்து திருமாலை அங்கு அவர்களிடம் அனுப்பி, நீங்கள் சென்று சிவபெருமானை எதிர்த்து பேசும்படியாக உபதேசங்களை செய்து வையுங்கள்.
அதை கேட்டு அவர்கள் மனம் மாறுவார்கள் என்று ஒரு வியாசமொன்றை சொல்ல, அதன்படி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க, அதன்படி திருமாலும் புத்தனாக அவதாரம் செய்து மாயாவாதம் செய்யும்படியாக, சூன்யவாதம் செய்யும்படியாக இந்த திரிபுர அசுரர்களிடம் சென்று சூன்யவாதம் செய்தார். புத்த மதத்தினுடைய கோட்பாடுகளை சொன்னார். அதை கேட்டவர்கள் மயங்கி இனி சிவபூஜை செய்வதில்லை என்று சிவபூஜையை கைவிட்டார்கள். சிவபூஜை செய்யும் வரையில்தான் உங்களுக்கு ஆபத்து இல்லை என்பது சிவபெருமான் அருளிய வரம். இவர்கள் சிவபூஜை செய்வதை விட்டுவிட்டதால் அடுத்த கணமே பரமன் இவர்களை அழிக்க ஒரு பெரும் திருத்தேரிலே புறப்பட்டார். இங்கே பார்க்க வேண்டியது, சிவபெருமான் அழித்தார் என்று சொன்னால் அந்த உயிரை அடித்துக் கொள்வது கிடையாது. அவர்களிடத்தே இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை, சிவபெருமானை எதிர்க்கக்கூடிய தன்மையை அழிப்பது. அதை அழித்து முடித்து அவர்களை தமக்கு அடியாராக்கி கொண்டார் என்பது போல்தான் பல புராணங்களும் அமைய பார்க்கிறோம். அப்படி சுவாமி இவர்களை திருத்தி பணிகொள்ளுகிறார். அதற்காக வேண்டி ஒரு பெரிய ரதத்தை பூட்டிக் கொண்டு செல்லுகிறார். இந்த ரதத்தினுடைய வர்ணனை மாத்திரமே மகாபாரதத்தில் சிவபுராணங்களிலும் மிக பெருமையாக பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கின்றன. அத்தனை சிறப்பு பெற்ற அந்த ரதத்தில் ஏறி பரமன் முன்பே சொன்னது போலே 4 வேதங்களை குதிரைகளாக்கி, திருமாலை அதிலே ஒரு ரிஷபமாக கட்டி எருதாக ஆக்கி, மால் விடை என்று சொல்லுவார்கள், அந்த மால் விடையையும் கட்டி சுவாமி அதிலே எழுந்தருள பிரம்மா சாரதியாக அமைய, மேருமலையை வில்லாக வளைத்து அக்னியையும் திருமாலையும் ஆயுதங்களாக அம்பாக பூட்டி, அம்பரா தூணி சாத்தி 8 கைகளில் பல்வேறு ஆயுதங்களை தரித்து புன்முறுவல் பூக்க பரமன் பாதுகைகள் அணிந்து கொண்டு அந்த திருத்தேர் தட்டிலே ஏறி நின்ற அழகு. உண்மையில் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பையோ அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பையாவது இந்த தேரினுடைய வர்ணனைக்கும் அதிலே ஏறி புறப்பட சிவபெருமான் நின்ற அழகையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஓவியம் தீட்டுவதற்கு போதுமான அளவிலே அதில் விஷயம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி மனக்கண்ணால் பரமன் திருத்தேர் தட்டிலே எழுந்தருளி நின்ற அந்த அழகை கண்டு கண்டு ரசிக்கலாம். அத்தனை சிறப்போடு ஒரு பெரும் வீரனாக, தனி நாயகனாக அந்த திருத்தேரிலே பாதுகைகள் சாத்திக் கொண்டு பரமன் எழுந்தருளினானாம். அப்போது பிரம்மன் கண்டு அதிசயித்தார். தேருக்கு சாரதியாக மறந்திருந்த பிரம்மன் ஓட்டிக்கொண்டு போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் சிவபரம்பொருள் இப்படி ஒரு வில்லும் அம்பும் தாங்கிய கோலத்தில் வேறு எப்போது காட்சி தருவார், யாருக்கு கிடைக்கும் இந்த பெயரு என்று அதிசயித்தானாம். அவன் கண்டு ரசிக்க பரமன் திருத்தேர் தட்டிலேயே நடனம் புரிந்தான் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் புரிந்தருளிய தனித்துவம் வாய்ந்த நடனங்களில் அதுவும் ஒரு நடனம். அப்படி பிரம்மன் காண நடனம் புரிந்து அசுரர்களை அழிக்க, அதாவது அசுர தன்மையை அழித்து தனக்கு அடியாராக சேர்த்துக் கொள்ளும் பூரிப்பிலே பரமன் புறப்பட்டு செல்லுகிறார். அப்பொழுது விநாயகப் பெருமான் மூஷிக வாகனத்திலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், துர்க்கை சிம்ம வாகனத்திலும், காளி இப்படி என்று எல்லோரும் வெவ்வேறு வாகனங்களிலே எழுந்தருளி சிவபெருமானோடு அந்த போர்க்களத்திற்கு சென்றார்கள். யாரோ ஒரு 3 அசுரர்களை அழிக்க சிவபெருமானுக்கு ஒரு பெரிய யுத்தம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த போர்க்களத்திற்கு சென்று நின்றானாம். எதிரே இருக்கக்கூடிய இந்த 3 அசுரர்கள், அவர்களுடைய சேனை பெரிய அளவிலே அங்கே சூழ்ந்திருக்க, அவர்களை பார்த்து சிவபரம்பொருள் ஒரு சிறு புன்முறுவல் தான் பூத்தான். ஒரு சின்ன சிரிப்பு. அந்த சிரிப்பின் வேகம் அருளாக அவர்களை தாக்க அவருடைய அசுர தன்மை அழிந்து போனது. குமின் சிரிப்பு சிவபெருமானுக்கே உரிய தனி மகத்துவம். தியாகேச பெருமான் ஆஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது நெருங்கி நின்று தரிசித்தால் தெரியும். சுவாமியினுடைய திருமுக மண்டலத்திலே அந்த குமின் சிரிப்பு திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது சிவபெருமான் பூத்த அந்த முறுவல் போல இருக்கு. சின்ன சிரிப்பு தான். நான் அது ஒரு கணப்பொழுது அதை உற்று பார்த்தால் போரும், மனதில் அத்தனை காலம் தங்கியிருந்த சிரமமும் தீர்ந்துவிடும். பல அடியார்களுக்கும் மனதில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு துன்பம் இருந்தாலும், வாழ்வில் எத்தனை சவால்களை சந்தித்தாலும், நாள் பொழுதில் எவ்வளவு அழுதாலும், திருவாரூர் தலத்திற்கு வந்து சுவாமியை நெருங்கி அந்த ஒரு மணிப்பொழுதாவது அங்கே தங்கி இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவருடைய திருமுக மண்டலம் முழுவதுமா கூட வேண்டாம், அந்த சிரிப்பை மாத்திரம் கண்கொட்டாது பார்ப்பவர்களுக்கு அது தரக்கூடிய பலம் என்ன என்பதை உணர்ந்தவர்கள் அறிவார்கள். மீண்டும் தியாகராஜ பெருமானுடைய சிரிப்பை எல்லாம் வர்ணிக்க தமிழில் வார்த்தைகள் இல்லை. அதனால் அதற்குள்ளே நான் எத்தனிக்கல. அப்படியான அந்த புன்முறுவல் திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது அவன் பூத்த முறுவல், அரண் முறுவல், அந்த சிரிப்பினுடைய தாக்கம் அது அருளாக மாறி முப்புற அசுரர்களினுடைய அசுர தன்மையை அழித்து அவர்கள் மீண்டும் சிவனடியார்களாக மாறி சிவபூஜை செய்து சிவபெருமானுக்கு துவாரபாலகர்களாகவும் பரமன் மகிழ்ந்து நடனமாடும் பொழுது அவருக்கு அருகே இருந்து வாத்தியம் வாசிக்கக்கூடிய பேற்றையும் மூவரும் பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த திரிபுர சம்ஹாரம் செய்தருடையதற்கான காரணமான ஆணவ மலத்தை அழிப்பது, அடியார்கள் முன்பாக வந்து நின்று உலக உயிர்களினுடைய ஆணவத்தை அழித்து கொடுக்கும் பெரும் செயலைத்தான் தியாகேச பெருமான் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திரத்திலே நமக்காக வேண்டி நிகழ்த்தி காட்டுகிறார். அதனால் தான் மீண்டும் சொல்லுகிறேன், மற்றைய ஆலயங்களுடைய திருத்தேர் விழா எத்தனை சிறப்பு பெற்றதாக அந்தந்த அளவிலே இருந்தாலும் தியாகேச பெருமானுடைய திருத்தேர் சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து அதனுடைய கட்டுமானம், அது நடக்கும் நாள், நடக்கும் விதம், அதனுடைய அலங்காரம் முதல் கொண்டு அத்தனையும்
இப்படி ஒரு தாத்பரியம் நிறைந்த ஒரு தனி சிறப்போடு இருக்க காண்கிறது. மாலை அங்கே தியாகராஜ பெருமான் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளிய பிறகு மறுநாள் காலை விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ரதம் வீதிகளிலே முதலில் புறப்பட்டு விடும். இங்கே தியாகராஜ பெருமானுடைய ஆழி திருத்தேருக்கு முன்புறம் 2 ரதமும் பின்புறம் 2 ரதமும் வரும். முதலில் வரக்கூடியது விநாயக பெருமானுக்கும், அதை தொடர்ந்து வள்ளி தேவசேனையோடு கூடிய முருகப்பெருமானுக்கும் ஆனது. மூன்றாவதாக திரு ஆழி திருத்தேர் வரும். அதை தொடர்ந்து அம்பிகை நீலோத்பலாம்பிகையினுடைய தேரும், அதன் பின்பாக சண்டேச நாயனாருடைய தேருமாக இப்படி 5 ரதங்கள் வலம் வர காணலாம். அதில் முதலில் வேளை குறிக்கப்பட்ட நல்ல வேளையிலே தியாகராஜ பெருமானுக்கு பால் நிவேதனம் செய்து முடித்த பிறகு விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தேர் வலம் வரும். அதை தொடர்ந்து தியாகேச பெருமானுக்கு என்று குறிக்கப்பட்ட வேளையிலே தியாகராஜருடைய தேர் புறப்பட்டு வரும். பலரும் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். தியாகராஜ பெருமான் இரவுகந்த திருமேனியாக இருக்கிறார், பகல்படா திருமேனியாக இருக்கிறார் என்றால் திருத்தேரிலே அவர் எழுந்தருளும் பொழுது பகல் வேளை தானே என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். வாஸ்தவமான கேள்வி. ஆனால் திருவாரூரினுடைய தேர் எல்லா பக்கங்களிலும் பல அடிகள் விஸ்தீரணமாக வளர்ந்திருக்கக்கூடியது. திருவாரூர் தியாகேச பெருமானுடைய தேர் விமானம், அந்த ஓவியத்துல நீங்க பார்க்கலாம். விஷ்ணு விமானத்தை வரைந்து விட்டார். அந்த ஓவியத்திலே ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். சுவாமி உள்ளே எழுந்தருளிருக்கக்கூடிய மண்டபத்திலிருந்து 4 புறங்களிலும் பல அடிகள் தூரம் ஆக இருக்கக்கூடியது அந்த தேர். அந்த தேரினுடைய விமான நிழலே போரும் தியாகேச பெருமான் பேரிலே கதிரவனின் ஒரு கீற்று கூட பட்டுவிடாது. அப்படி அத்தனை தூரம் வளர்ந்து ஓங்கி இப்படி ஒரு வித்தியாசமான எண்கோண வடிவுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது வாஸ்தவத்திலே இது மொத்தமாக 24 பகுதிகளாக 24 முகங்கள் கொண்டதாக இருக்கக்கூடியது இந்த தேர். அத்தனை பகுதிகளையும் தாண்டி எல்லாம் இங்கே வெளிச்சம் வந்துவிட முடியாது. அப்படி ஒரு தனி சிறப்பு இந்த தேருக்கு. எண்கோண வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு பீடம், அதன் மேலே 4 நாற்கோணமாக இருக்கக்கூடிய பீடம், அதன் மேலே தியாகராஜ பெருமான் எழுந்தருளி இருப்பார். இவர் ஊஞ்சல் எல்லாம் ஏற்படுத்தல, அப்படியே அந்த பீடத்திலே அவர் எழுந்தருளி இருக்க, அவருக்கான வாத்தியங்கள் மேலிருந்தும் கீழிருந்துமாக முழங்க, அவருக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே யாத்ராதானம் செய்து தியாகராஜ பெருமானுடைய ஆழி திருத்தேர் புறப்படும். ஒரு முறை சொல்லுகிறேன், அவர் ஆஸ்தானத்திலிருந்து புறப்படும் பொழுது ஏற்படக்கூடிய ஒலி கோயில் அதிர இருக்கும் என்றால், திருத்தேரிலே மேலே பச்சை கொடி காட்டப்பட்டு முதல்ல ஆரூரா தியாகேசா என்று சொல்லி அவர்கள் புறப்படக்கூடிய அந்த கனப்பொழுதில் வரக்கூடிய ஒலியானது விண்ணை முட்டும் என்று சொன்னால் அது குறையில்லை. உண்மையில் திருக்கைலாயம் வரையிலும் சென்று சேரக்கூடிய நிறைந்த அன்போடு அடியார்கள் எழுப்பும் போலம்தான் திருத்தேர் முதலில் நகரும் பொழுது அங்கே எழுப்பப்படும் ஆரூரா தியாகேசா என்னும் ஒலி. அவர் ஆஸ்தானத்திலிருந்து புறப்படும் அந்த ஒரு அனுபவம் எப்படியோ அதை விட பன்மடங்கு அதிகமானது இந்த திருத்தேர் முதலில் அப்படி சக்கரம் உருண்டு ஓட துவங்கக்கூடிய அந்த கனப்பொழுது. ஒரு முறையும் சொல்லுவதுதான், தயவு செய்து எத்தனை சிரமம் இருந்தாலும் நடுவில் நேரம் எடுத்துக்கொண்டு, எத்தனையோ காரியங்களுக்கு எதற்கோ விடுப்பெல்லாம் எடுத்துக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு எதையோ இடத்துக்கெல்லாம் போய் என்னமோ பண்ணிட்டு வரோம். ஒரு முறையேனும் இந்த ஒரு அனுபவத்திற்காக, வருடத்தில் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய இந்த அனுபவத்திற்காக தயவு செய்து இதை விடாது திருவாரூர் தலத்திற்கு வந்திருந்து அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் அதிலே தன்னலம் கருதாது செய்யும் தொண்டோடு சேர்ந்து புன்முறுவல் பூத்தபடி வீதியிலே வரக்கூடிய அந்த ஆழி திருத்தேரில் அமர்ந்திருக்கும் ஆரூர் அழகனுடைய அந்த முறுவலை பார்க்கவும் எத்தனை தூரம் இருந்தும் எத்தனை சிரமப்பட்டும் வந்து சேரலாம். அத்தனையும் அந்த ஒரு கணப்பொழுதில் தீர்ந்துவிடும். அப்படி ஒரு தனிச்சிறப்பு அந்த தேர் நகர்ந்து முதல் அடி உருண்டு வரக்கூடிய அழகு. அப்படி புறப்படும் தேர் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து அதிலே ஒவ்வொரு வீதியிலும் வரும்போது ஒரு தனி அழகாக பார்க்கலாம். தியாகேச பெருமானுடைய திருத்தேர் சுவாமி கிழக்கு பார்த்து எழுந்தருள் இருந்தாலும் விசேஷ காலங்களில் பாத தரிசனம் கொடுக்கும் பொழுது இப்படி முக்கியமான காலங்கள் எல்லாம் தியாகேச பெருமான் தெற்கு நோக்கி எழுந்தருள்வார். சிவபெருமானுடைய திருமுகங்களில் தெற்கே நோக்கி இருக்கக்கூடிய முகம் அகோர முகம் என்று சொல்லுவார்கள். சுவாமியினுடைய கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய முகம் தத்புருஷம், தெற்கு நோக்கி இருப்பது அகோரம், மேற்கு நோக்கி இருப்பது சத்யோஜாதம், வடக்கு நோக்கி இருப்பது வாமதேவம், மேல் நோக்கி இருக்கக்கூடியது ஈசானம் என்று சொல்லப்படும் இந்த 5 திருமுகங்களில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகம் அகோர முகம். ஒவ்வொரு முகமும் அதை வழிபடும் அடியாருக்கு வெவ்வேறு விதமான பலன்களை தரக்கூடியது. அந்த விதத்தில் ஞானத்தை வழங்கி அந்த நிலையிலே நம்மை மோட்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது தெற்கு முகமான அகோர முகம். அதனால்தான் சிவபூஜை செய்யும் போது சுவாமியை கிழக்கு பார்த்து எழுந்தருள செய்தாலும் நாம் வடக்கு பார்த்து உட்கார்ந்து சுவாமியினுடைய தெற்கு திருமுக மண்டலத்திற்கு பூஜை செய்வது, அதை நோக்கி இருந்து பூஜிப்பது விசேஷமாக சொல்லப்படுகிறது. எத்தனை தூரம் கிழக்கிற்கும் மேற்குக்கெல்லாம் சிறப்பு சொன்னாலும் தெற்கு பார்த்திருக்கக்கூடிய முகம் ஞானத்தையும் வீடு வேற்றையும் தரக்கூடியது. இதை வேண்டித்தானே இருக்கிறோம். படும் துன்பங்கள் எல்லாம் தீர ஞானம் கைவரப்பெற வேண்டும். அந்த ஞானம் வேண்டும் என்றால் தெற்கு நோக்கி தியாகராஜ பெருமான் எழுந்தருளும் காலங்கள் எல்லாம் அவரை சென்று வழிபடுவதற்கு
ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இவர் பங்குனி உத்திரத்தில் பாத தரிசனம் தருவது, தட்டஞ்சுத்தி மண்டபத்தில் எழுந்தருளும் பொழுது, தேவாசிரியன் திருக்காவணத்தில் எழுந்தருளும் பொழுது என்று இப்படி திருத்தேரிலே எழுந்தருளும் பொழுது பொழுது அந்த குளத்தினுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து பார்த்தோம்னா அந்த தேரினுடைய உயரம் தனித்துவமாக தெரியும். இப்படி ஒவ்வொரு திசையிலும் தனித்தனியே இருக்கக்கூடிய அழகு, அதனுடைய அது மிளிரும் பாங்கு இதெல்லாம் தனித்தனியாக காட்டி கொடுப்பார் தியாகேச பெருமான். நான் தான் தேரை பார்த்துட்டு உடனே புறப்படாதீங்க, இருந்து ஒவ்வொரு வீதியிலும் அது வரக்கூடிய அழகை தனித்திருந்து ரசிக்கணும்னு சொல்லுவாங்க திருவாரூரிலே. இப்படி புறப்பட்டு தியாகராஜ பெருமானுடைய தேர் எல்லா திசைகளிலும் வலம் வந்து திருத்தேரடியை வந்து அடையும். வந்து சேர்ந்த பிறகு தியாகராஜ பெருமானுக்கு தினமும் நடைபெறும் தேவசாயரட்சை என்று சொல்லப்படும் சாயரட்ச பூஜை தேரிலேயே இருந்தபடி நடக்கும். அது ஒரு சிறப்பு. தியாகராஜா ஆஸ்தானத்திலே கண்டருளும் சாயரட்சை ஒரு சிறப்புன்னா வஸ்த மண்டபத்தில் இருக்கும் பொழுது, இன்னும் வெவ்வேறு ஆஸ்தானத்திலே அவர் எழுந்தருளும் பொழுது பார்க்கக்கூடிய ஒரு சாயரட்சை தனி சிறப்பு பெற்றது. அந்தந்த மண்டபத்திற்கும் ஒரு காரணம், அந்தந்த மண்டபத்திற்கும் ஒரு சிறப்புன்னு இருக்கக்கூடியது திருவாரூர் திருத்தலம். அந்த வழிக்கு திருத்தேரிலே இருந்து இவர் கண்டருளும் சாயரட்ச பூஜை இன்னொரு சிறப்பு. துவஜாரோகணத்திற்கு வந்து சேர்ந்த தேவர்கள், அடியார்கள் மற்றும் உள்ள சிவகணங்கள் எல்லோரும் திருத்தேர் விழாவிலும் பங்கு கொண்டு சாயரட்சை தேரிலே நடக்கும் பொழுது அதை கீழிருந்து பார்ப்பார்கள். தியாகராஜ பெருமான் திருத்தேரில் இருந்து புறப்படுவதற்கு முன்பாக அன்று காலை பால் நிவேதனமாகி காலசந்தி பூஜை எல்லாம் முடிந்த பிறகு தேரிலே அவர் வலம் வர வேண்டும். அவர் யோகமூர்த்தி, தினமும் யோக மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர். அப்படியான அந்த சிறப்பு மூர்த்திக்கு அந்த திருத்தேரிலே எழுந்தருளி மேலும் கீழும் அவர் குலுங்கி வீதிகளிலே மேடும் பள்ளமும் அவர் கடந்து வர வேண்டிய ஒரு காரியம் என்பதினாலே அவருடைய திருமேனி பாங்காக இருக்க விசேஷமாக ஒரு பிரசாதம், திருமருந்து பிரசாதம் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படும். இந்த திருமருந்தினுடைய மற்றொரு சிறப்பு, கோவில் திருமணப்பள்ளி அல்லாது வேறொரு இடத்தில் பக்குவம் செய்யப்பட்ட ஒரு மருந்து கஷாயம் மாதிரி, அதிலே வெல்லம், சுக்கு, திப்பிலி இதெல்லாம் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு கஷாயம் போன்றது. அதை அந்த கஷாயத்தை தயார் செய்து சுமந்து கொண்டு வரக்கூடிய சிறப்பு பெற்றவர்கள் தளிச்சேரி பெண்டுகள் என்றும் தேவரடியார்கள் என்றும் சொல்லப்படும் கோயில் மாணிக்கங்களான தேவதாசிகள். திருவாரூர் ஆலயத்தில் இருந்தது போலே தேவதாசிகளுடைய சிறப்பு மற்ற சிவாலயத்தில் இருந்ததில்லை. தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டி முடித்து ராஜராஜன் வெவ்வேறு சிவாலயங்களில் இருந்த தேவதாசிகளை எல்லாம் அங்கே வந்து பணியில் அமர்த்தும்படியாக செய்தான். அதில் அதிகமான தேவதாசிகள் திருவாரூர் தலத்திலிருந்து தான் அங்கே சென்றார். அப்படி ஒரு சிறப்பு திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு உண்டு. ஏன்னா ருத்ர கணிகையர் என்று சொல்லப்படுபவர்கள் அப்பர் பெருமான் தியாகராஜ பெருமானுக்கு அனுக்க தொண்டு செய்யும் அடியார்கள் பட்டியலிலே இந்த ருத்ர கணிகைகளை சேர்க்கிறார். திருவாரூரில் அவர்கள் கொண்டிருந்த செல்வாக்கு சிவனடியார்கள் உள்ள தலைவர்கள் போல அவர்கள் விளங்கியதோடு அல்லாமல் தியாகராஜ பெருமானுக்கு தொண்டு செய்வதில் அர்ச்சகர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார்கள் என்று சொல்லலாம். அத்தனை அனுக்க தொண்டு நெருங்கி நின்று அவருடைய திருமேனியே அவர்களுக்கு நோக்காக இருந்தவர்கள் புரிந்த தொண்டு. திருவாரூர் தலத்தில் தேவதாசிகளுடைய தொண்டு என்பது தனியே பேசப்பட வேண்டிய தலைப்பு, அதனால் அதற்குள்ளே போகல. அந்த தேவதாசிகளில் தலைமையாக இருக்கக்கூடியவள் தலைக்கோழி என்று சொல்லுவார்கள். தலைமை ஸ்தானத்தில் இருப்பவள் அவளுடைய வீட்டு சமையலறையிலிருந்து பக்குவம் செய்யப்பட்டது. ஏன்னா அவர்கள் போலே சுவாமியினுடைய திருமேனியின் பேரில் பரிவு கொண்டவர்கள் மற்றவர்கள் இருக்க முடியாது. அதனால் இந்த விசேஷமான கஷாயமான அந்த மருந்து சுவாமிக்கு அவர்கள் வீட்டிலேயே செய்யப்பட்டு வாத்தியத்தோடு அவர்கள் தலையில் சுமந்து கொண்டு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேரடிக்கு வந்து திருத்தேர் மேலே ஏறி நின்று அந்த பிரசாதம் அந்த கஷாயம் சுவாமிக்கு மருந்தாக நிவேதனம் செய்யப்படும். அப்படி நிவேதனம் செய்யும் பொழுது தியாகராஜ பெருமானுக்கு என்று முத்துசுவாமி தீட்சிதர் பாடிய விபக்தி கீர்த்தனைகளில் நாதஸ்வர வித்வான் கீர்த்தனைகளை இசைக்க அந்த தேர்தட்டில் மேலே இருக்கக்கூடிய சிறிய இடத்தில் அளவாக அளவெடுத்து இந்த தேவதாசி அபிநயம் பிடித்து நடனமாடுவாள். சுவாமிக்கு நைவேத்தியம் ஆனவுடன் முத்துசுவாமி தீட்சிதருடைய இந்த கீர்த்தனையை அவர் இசைக்க கேட்டு, நாதஸ்வர வித்வான் இசைக்க கேட்டு, வாத்தியங்கள் நாதஸ்வரம் நாயனம் போன்ற வாத்தியங்கள் திருவாரூரினுடைய சிறப்பு என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் திருவாரூர் போன்ற இசைக்கலைஞர்கள் மற்ற ஊரில் இருக்க முடியாது. அத்தனை செல்வாக்குடையவர்கள் பலரும் தியாகராஜ பெருமானுடைய தொண்டிற்காக வந்தவர்கள், உலகம் போற்றும் பெரும் வித்வான்களாகவெல்லாம் உயர்ந்தவர்கள் திருவாரூரிலே அந்த மண்ணின் சம்பந்தத்தோடு வளர்ந்தவர்கள். அப்படியான சிறப்பு நிறைந்த அவர்கள் வாத்தியம் இசைக்க தியாகேச பெருமான் முன்பாக இந்த தலைக்கோலியான தேவதாசி அபிநயம் பிடித்து நடனமாடி காண்பிக்க அந்த நடனத்தை கண்டு கழித்து
அவள் நடனமாடி முடித்து இறங்கிய உடன் திருத்தேர் புறப்படும்படியான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலே விசேஷமாக தியாகேச பெருமான் தேர்வடம் பிடிக்கப்பட்டு ஒவ்வொரு வீதிகளிலும் வெவ்வேறு விதமான திருமுக மண்டலங்களை காட்டி கொடுத்து வெவ்வேறு அடியார்களுக்கு அவரவர்கள் அளவிற்கு தகுந்தார் போல் அவரவருக்கு வேண்டியதை வாரி வாரி இறைத்து வழங்கும் வள்ளலாக தியாகராஜ பெருமான் ஒரு நாளெல்லாம் அந்த திருத்தேரிலே எழுந்தருளி நமக்காக வேண்டி அந்த மேடும் பள்ளமும் நிறைந்த அந்த வீதிகளில் எல்லாம் புறப்பட்டு வந்து சேர்கிறார். இவ்வளவு கருணையை நமக்கு எளியவனான தியாகேச பெருமான், அடியாருக்கு நல்லவன் அடியாருக்கு எளியவனான தியாகராஜ பெருமான் வழங்கும் பொழுது அதை சென்று தரிசிக்காமல் இருந்து ஒரு பிறவியை வீணாக்காது இயன்றவர்கள் அங்கே வந்து சேர வேண்டும். நாம் தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து விட்டார்களாம், அத்தனை தேவர்களும் வந்து விட்டார்கள். ஆனால் எல்லோரும் அங்கே கூடி வந்து விட்டாலும் ஏதோ காரணத்தால் நேரம் தாழ்ந்து விட்டதாம் திருமாலும் நான்முகனும் வந்து சேர்வது. ஏன்னா முன்பே தியாகராஜ சுவாமி திருமாலுக்கும் நான்முகனுக்கும் இருந்த அகம்பாவத்தை அழித்து கொடுத்திருக்கிறார். உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஒரு பெரிய உயர்ந்த அடியும் முடியும் காண முடியாத அக்னி ஸ்தம்பமாக சிவபெருமான் நின்றார். அவருடைய திருவடியையும் திருமுடியையும் காண முடியாமல் பிரம்மனும் திருமாலும் தோற்று நின்றார்கள் என்பது மிக பிரபலமான புராணம். மூவர்களும் அறியாத ஒரு மூர்த்தி தியாகராஜ பெருமான். அப்படி திருமாலும் நான்முகனும் காணமாட்டாத சிறப்போடு அவர் விளங்கினார். அவர்கள் காணாத சிறப்பை கூட திருவாரூரினுடைய வீதியிலே இருக்கும் மண்ணும் கல்லும் கண்டது என்பார் பெரியவர்கள். இன்னும் சொல்லணும்னா காளமேக புலவர் பறவை நாச்சியாரின் வீட்டின் முன்பாக அவள் வாசலிலே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருங்கல் படி செய்த புண்ணியத்தை திருமாலும் நான்முகனும் செய்யவில்லையே என்கிறார். எத்தனையோ தவம் செய்து பிரம்மனாகவும் திருமாலாகவும் ஒரு பதவியை பெறுவது எதனாலே? என்ன புண்ணியம் செய்தீர்கள்? சிவபெருமானுடைய திருவடிகளை பார்க்க முடியவில்லையே. உங்களை விட சிறப்பு வாய்ந்தது பறவை நாச்சியார் வீட்டு வாசலில் கிடந்த கருங்கல் படி என்கிறார். என்ன அவர்களாலும் காண சென்று அந்த கதவை தட்டி சுந்தரருக்காக சுவாமி தூது போன பொழுது அந்த படிக்கட்டு பெற்றதை அவர் அந்த படியில் தானே காலவர்த்தி நின்று பறவையார் திருமாளிகையினுடைய திருக்கதவுகளை தட்டி இருப்பார். அந்த படி செய்ததை, அந்த கல் படி செய்த புண்ணியத்தை திருமாலும் நான்முகனும் செய்யவில்லை என்று சொல்லுவார் காளமேக புலவர். அப்படி திருவாரூரினுடைய சிறப்பு. இந்த திருத்தேர் விழாவிற்கு எத்தனையோ அடியார்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். திருமாலும் நான்முகனும் இன்னும் வரவில்லை. அந்த நிலையில் அவர்கள் வருவதற்கும் முன்பாகவே திருத்தேர் புறப்பட்டு விட்டதாம். அந்த திருத்தேரினுடைய சிறப்பை காணமாட்டாது ஓடியவர்கள் இந்த திருமாலும் நான்முகனும் வீதியார ஓடி வந்தார்கள். ஆரூரா ஆரூரா என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தார்கள். ஆரூரா தியாகேசா அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை எவ்வளவு பெரிய தத்துவவியலாளருடைய வார்த்தைகளும் கொடுக்க முடியாது. அது திருவாரூர் தியாகேச பெருமானுடைய அடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியாது. அந்த நாமத்தை உளமாற ஒரு முறை சிந்தித்து அது கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை எத்தனை பெரிய தத்துவ மேதைகளுடைய வார்த்தைகளும் நமக்கு தராது. அப்படி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது ஆரூரா தியாகேசா என்னும் பழக்கம். திருத்தேர் வடம் பிடித்து தேர் முழுவதுமாக முடிந்து நிற்கும் நிலை வரையிலும் இந்த கோஷம்தான் விண்ணை அதிர ஒலிக்கும். இதற்கு காரணம் என்னன்னா, முதல்ல ஆரூரா தியாகேசா என்னும் இந்த நாமத்தை சொல்லி தொடங்கியவர்கள் நான்முகனும் திருமாலும். ஏன்னா இவர்கள் இரண்டு பேரும் சுவாமியினுடைய அந்த திருத்தேரை தொடர்ந்து ஓடி சேவித்துக் கொண்டே வந்தார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பாக திருத்தேர் புறப்பட்டு விட்டது. அந்த தேருக்கு தாமதமாக வந்து சேர்ந்ததினாலே தேரை பார்க்க முடியவில்லை அவர்களாலே. அந்த அவசரத்தில் தேர் போன தடத்தை பார்த்து அவர்கள் ஓடுகிறார்கள். அப்படி அவர்கள் ஓடிய பொழுது இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டே தான் ஓடினார்களாம். இதை ஏதோ புராணமோ மற்றவர்களோ சொல்லவில்லை, இது பதிவாக்கியமாக தேவாரத்திலே பாடப்பட்டிருக்கிறது. நீரூறும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. இது அப்பரடிகளுடைய வாக்கு. கங்கையை தலையில் சுமந்தவன், தனக்கே உரிய சிறப்பாக மூன்றாவது கண்ணாக நெற்றிக்கண்ணை கொண்டவன், பிறை சந்திரனை, சாபம் பெற்ற பிறை சந்திரனை தன்னை நோக்கி தவம் புரிந்ததினாலே தன் சிரசிலே ஏற்றிக்கொண்ட பெரும் கருணையாளன், அவனை தேடி திருமாலும் நான்முகனும் ஓடி வந்தார்களாம். உலகமெல்லாம் திரிதந்து ஒரு ஊரும் விடாமல் ஒவ்வொரு ஊராக சென்று சிவபரம்பொருள் இங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா என்று தேடி 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 ஓடி வந்தார்களாம்.
எங்கும் காண மாட்டாத இந்த பெருமான் திருவாரூரிலே திருத்தேரிலே ஆழி திருத்தேரிலே எழுந்தருளி அலைகடலாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நடுவே அங்கிருந்து பிரியாதபடி அந்த தலத்திலேயே வசிக்கும் பரமன் திருத்தேரிலே எழுந்தருளி திருவாரூர் வீதிகளிலே வலம் வரும் செய்தியை கேட்டு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார்களாம். அவர்கள் வருவதற்கு முன்பாக திருத்தேர் புறப்பட்டு விட்டது. தேர் ஊர்ந்த அந்த நெடு வீதியிலே திருத்தேர் தடம் உருண்டு சென்ற அந்த சக்கர தடத்தை பார்த்தபடியே ஆரூரா ஆரூரா என்று கதறியபடி இருவரும் தங்களுடைய கைகளை தலைக்கு மேலே வைத்து குவித்து வணங்கிய நிலையிலேயே திருவாரூர் வீதிகளிலே ஓடி 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 தியாகேச பெருமானுடைய திருத்தேரை தேடி கண்டுபிடித்தார்கள். அப்போது அவர்கள் பெருமானை ஆரூரா ஆரூரா என்ற நாமத்தால் அழைத்தபடியே வீதிகளில் ஓடினார்கள். அதனால் இன்று வரையிலும் தியாகேச பெருமானுடைய திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கும் போதெல்லாம் இந்த திருநாமத்தை சொல்லியே இழுக்கிறோம். நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓர் ஊரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். இத்தனை கருணையாளனான சிவபெரும்பொருளை உலகமெல்லாம் தெரிந்தும் அவரை காண மாட்டாத திருமாலும் நான்முகனும் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று தேர் ஓடக்கூடிய அகலமான வீதிகளுடைய திருவாரூர் திருத்தலத்திற்கு வந்து அந்த வீதிகளை பிடித்து விழுந்து வழங்கியபடி திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள். ஒரு நிமிஷம் அப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். அடியார்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்க குறித்த காலத்தில் தியாகேச பெருமானுடைய திருத்தேர் புறப்பட்டு வீதிகளிலே வலம் வரும் தொடங்கிவிட்டது. அத்தனை அடியார்களும் கண்டு களிக்க கருணையே வடிவான பரம்பொருள் தியாகராஜ பெருமான் வீதிகளிலே வலம் வருகிறார். திருமாலும் நான்முகனும் அவரவர்கள் கூடிய அந்த கோலத்தோடு தலைக்கு மேலே கைகூப்பியபடி ஓடி ஓடி திரிந்தார்களாம் திருவாரூர் வீதிகளில். ஆரூரா ஆரூரா என்று சொல்லியபடியே ஓடி ஓடி திரிந்து திருவாரூர் திருத்தலத்தில் அந்த தேர் திருவிழாவின் அழகை கண்டு ரசித்து பெருமானுடைய கருணையை பெறப்பெற்றார்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தியாகேச பெருமான் என்று அப்பரடிகள் பாடுகிறார். நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓர் ஊரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள். அமரர்கள் தன் பெருமானே ஆரூராயே. இது அப்பரடிகளுடைய வாக்கு. கற்பனை செய்து பாருங்கள் என்று சொன்னேன். அதை இப்பொழுது நமக்கு விஷ்ணு ஓவியமாகவே தீட்டி கொடுத்து விட்டார். தியாகேச பெருமானுடைய திருத்தேர், அதிலே தேர் புறப்பட்டு விட்டதினாலே பின்னாடி இருந்து அந்த தேரை பார்க்கிறோம். தொடங்கும் போதே சொன்னேன், தியாகராஜ பெருமான் முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர்னு. அந்த மும்மடங்கு பின்னழகை விஷ்ணு இன்னைக்கு நமக்காக ஓவியமா வரைஞ்சிருக்கார். நீங்க அதை பார்க்கலாம். அம்பிகையினுடைய திருமுகம் தெரியாதபடிக்கு தான் ஓவியம் இருக்கு. சாதாரணமா சுவாமியை வரைஞ்சாருன்னா அவருக்கு பக்கத்திலேயே அம்பிகை எழுந்தருளி இருப்பதை காட்டுவார். ஆனா இங்கே சுவாமியினுடைய பின்னழகு, அவருடைய இரண்டு புஜங்கள், வில்லும் வாளும் பிடித்த அந்த கரங்கள், அவனுடைய திருத்தோளும் கையினுடைய புறக்கையுமாக பின்பக்கம் கைகள், திருக்கைகள் தெரிகிறது. சுவாமியினுடைய திருமுதுகும் அவருடைய இடுப்பும் அமர்ந்த கோலத்திலே அத்தனை அழகாக காட்சி தர, அதற்கு நடுவிலே சுவாமியினுடைய பின்னி பிணைக்கப்பட்ட ஜடை, அவருடைய ஜடாபாரம் அது அழகாக வரித்து பின்னப்பட்டு அதிலே குஞ்சமெல்லாம் வைத்து அலங்கரித்து நாகபில்லை, இன்னும் ரத்தினங்கள் இழைத்த பில்லை, சூரிய சந்திர பில்லை எல்லாம் வைத்து அலங்கரிப்பார்கள். பின்னழகு என்பது இதுதான். முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர்னா அது தியாகராஜ சுவாமி தான். அதுக்கு மேலே அவருடைய திருச்செவித்தோடும் அந்த பிறை சந்திரனும் கங்கையும், அவருக்கே உரிய தலைச்சீராவாக அலங்கரிக்கப்பட்டிருக்க புஷ்பத்தையும் பார்க்கிறோம். சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த 3 பட்டைகளால் ஆன பிரபை பின்னழகு என்பதனாலே அம்பிகை இங்கே நாம் தரிசிக்க முடியவில்லை. அந்த தேரினுடைய அடிப்பகுதியை பார்க்கிறோம். அதற்கு கீழே சக்கரங்கள் பூட்டப்பட்டு இழுக்கப்படும் அந்த வலிமையான தேரின் 2 புறமும் தேர் தடத்தை பார்த்தபடியே ஒரு புறம் சங்கும் சக்கரமும் ஏந்திய நிலையில் திருமாலும் தன்னுடைய தலைக்கு மேலே 2 கைகளையும் வைத்து குவித்துக் கொண்டு, மற்றொரு புறத்தில் நான்முகன் அக்ஷமாலையும் கமண்டலமும் ஏந்தி பொன்னிறமான நான்முகன் தன்னுடைய சிரசுக்கு மேலே 2 கரங்களையும் வைத்து குவித்துக் கொண்டு ஆரூரா ஆரூரா என்றபடியே தேரூர்ந்த அந்த நெடு வீதியிலே திருத்தேர் ஓடிய தரத்தை பார்த்து தியாகேச பெருமானை தேடி தேடி ஓடி ஓடி சென்று தரிசித்து பேறு பெறக்கூடிய அற்புதமான காட்சி. இதுவரையிலும் ஓவியமாக இந்த கருத்து தீட்டப்பட்டது கிடையாது. இந்த சித்திரக்கதைகள் தொடரினுடைய சிறப்பாகவே இது அமைந்து விட்டது. இதுவரையில் செய்த சித்திரக்கதைகள் தொடரிலேயே எனக்கு தனிப்பட்ட விதமாக மனம் கவர்ந்த ஓவியம் இந்த ஓவியம். எதற்கும் ஈடாகாத சிறப்பு இந்த ஓவியத்திற்கு உண்டு. என்ன, தியாகராஜ பெருமானுடைய பின்னழகு முதல்ல காட்டப்படுகிறது. அது மற்ற ஓவியங்கள்ல பார்க்க முடியாது. மும்மடங்கு பின்னழகு அவருக்கு. ஒரு புறம் திருமாலும் மற்றொரு புறம் பிரம்மனும் இருக்க காண்கிறோம். வாஸ்தவத்தில் இதில் இன்னொரு சிறப்பை ஓவியர் நமக்காக வைத்திருக்கிறார். சுவாமியினுடைய வாமபாகத்தில் மகாவிஷ்ணு ஒடுங்கி இருக்கார். சங்கர நாராயணர் என்று சொல்லோடு பார்த்தால்
சிவபெருமானுக்கு இடது பாகத்திலே திருமால் நிற்க வேண்டும். அந்த நிலையில ரொம்ப சரியாக என்ன அறியலால் தேவி இல்லை என்பார். எப்படி அம்பிகை இடது பாகத்திற்குரியவளோ அதுபோல அதே ஸ்தானத்தில் வைத்து திருமாலை தன்னுடைய இடது பாகத்திலே ஒடுக்கி கொண்டவர் தியாகேச பெருமான். அப்படி திருமால் சுவாமிக்கு இடது பக்கத்திலே இருக்கார். அவருக்கு வலதுபுறம் பிரம்மன் வணங்கியபடி இருவரும் இந்த தேர் போன அந்த தடத்திலேயே ஓடி சென்று சுவாமியை தரிசிக்கக்கூடிய அற்புதமான காட்சி. அதைத்தான் ஓவியமாக தீட்டி கொடுத்திருக்கிறார். திருத்தேர் விழாவினுடைய சிறப்பை நமக்கு வேறு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திருமாலும் நான்முகனும் ஓடி ஓடி சென்று தரிசித்த அந்த திருத்தேர் அழகை அப்பரடிகள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்பரடிகள் அவர் பாடிய பாடலினுடைய சிறப்பை ஓவியமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இப்படி தேவர்களும் காணவனா திருவடி நம்மை தடுத்தாட்கொள்ள நமக்கு எளியவனாக பொன்னார் திருவடிகளை சுவாமி நமக்கு திருத்தேர் விழா முடிந்து வரக்கூடிய ஒரு 3 நாட்களுக்குள்ளே பங்குனி உத்திர நன்னாளிலே காட்டி தரவிருக்கிறார். வருடத்தில் 2 முறை மாத்திரமே காணக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய ரகசிய திருமேனியில் உள்ளே வைத்திருக்கக்கூடிய சுவாமி யோகத்தில் வைத்திருக்கக்கூடிய வலது திருவடியும் அம்பிகையினுடைய இடது திருவடியும் சிவசக்தி ஐக்கியத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய ஸ்கந்த கடவுள் இந்த சோமாஸ்கந்த வடிவத்தின் நடுவே எழுந்தருளிருக்கக்கூடிய முருகப்பெருமான், இந்த 3 பெரும் ரகசியங்களையும் நமக்கு மண்ணுலகில் எத்தனையோ குற்றங்களோடு வாழக்கூடிய நமக்கும் தன் கருணையின் வெளிப்பாடாக பங்குனி உத்திர நன்னாளிலே தியாகேச பெருமான் காட்டிக் கொடுக்க இருக்கிறார். திருத்தேரினுடைய சிறப்பை பார்த்தோம். இதை தொடர்ந்து பங்குனி ஆயில்யத்திலே உலகமே கொண்டாட நடைபெறும் இந்த திருத்தேர் அதுவும் கடைசி ஒரு 100 ஆண்டு வரலாறு திருத்தேருக்கு அது தனி சிறப்பு வாய்ந்தது. அதற்குள்ளே இந்த நிகழ்ச்சியிலே போகல. எத்தனையோ காரணங்களால் எத்தனையோ வருடங்கள் தடைபட்டு நின்று உசாத்துணையாக தோன்றாத்துணையாக பெருமானுடைய அருளாலே அவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியார்கள் உடைய ஒத்துழைப்பினாலே நின்று போன திருத்தேர் எத்தனையோ வருடங்கள் மீண்டும் பல மடங்கு அதிக சிறப்போடு ஓடிய பான்மையும் இப்பொழுது இந்த வருடம் பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற இருப்பதும் தியாகேச பெருமான் நம்பேரிலே கொண்ட கருணையின் வெளிப்பாடு. இதற்கு முன்பாக பங்குனி ஆயில்யத்தில் 1989-90களிலே இந்த திருத்தேரில் பெருமான் தேரிலே எழுந்தருளினார். பல்வேறு காரணங்களால் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சுவாமிக்கு ஏற்பட்ட பங்குனி ஆயில்யத்தில் நடைபெற வேண்டிய விழா வெவ்வேறு காரணங்களால் தடைபட்டும், திருப்பணி வேலைகள் என்று பல காரணங்களால் தடைபட்டும், ஏதேதோ காரணங்களால் வெவ்வேறு நாட்களில் வைத்து திருவிழாவோடு தொடர்பே இல்லாமல் வெவ்வேறு நாட்களில் வைத்து கொண்டாடியதெல்லாம் இருந்தது. சென்ற வருடம் இந்த தொற்று நோயினாலே திருத்தேர் விழா வீதிகளில் எழுந்தருளாமல் சுவாமி பூந்தேரிலே கோயிலின் உள்ளேயே எழுந்தருளி திருத்தேர் விழா கண்டருளினார். அதையெல்லாம் தாண்டி இந்த வருடம் இத்தனை சிரமங்களையும் தாண்டி வெவ்வேறு அடியார் பெருமக்கள், திருக்கோயில் நிர்வாகஸ்தர்கள், திருக்கோயில் ஊழியர்கள், ஆச்சாரிய சுவாமிகள் அத்தனை பேருடைய அருளாசி உதவியோடும் அவரவர்களுடைய உதவியினாலே மிகச்சீரிய முறையிலே 30 ஆண்டுகள் தாண்டி பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தில் தியாகேச பெருமானுடைய திருத்தேர் வலம் வர இருக்கிறது. உலகம் இந்த ஆண்டுகளில் எல்லாம் சந்தித்த எல்லா இடர்களும் தீர்ந்து உடல் நோய், உடல் பிணி ஆனவை எல்லாம் யாரையும் சீண்டாமல் பெருமானுடைய திருவருளினாலே எங்கும் மழை பெய்து செழித்து இந்த உலகம் இனி இருப்பதை நாம் எல்லோரும் காணவிருக்கிறோம். அவருக்குரிய நட்சத்திரத்தில் அவருக்குரிய சிறப்புகளோடு தியாகேச பெருமான் வீதிகளிலே வலம் வர இருக்கிறார். உலகம் பெற்ற தவப்பயன் தியாகராஜ மூர்த்தி, இந்த பூவுலகம் செய்த தவப்பயன் தியாகேச பெருமானும் திருவாரூர் திருத்தலமும் அங்கே இருக்கும். அவர் குளிர்ந்தால் உலகம் குளிரும். அந்த நிலையில் வரக்கூடிய அந்த பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தில் சுவாமி திருத்தேரிலே வலம் வர இருக்கிறார். இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த விழா. இதுவரையில் வருவதற்கு திட்டமிடாதவர்கள் இனியேனும் முடிந்தால் திட்டமிட்டுக் கொண்டு போதுமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு திருவாரூர் என்ன ஏற்பாடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வந்து சேர வேண்டியதுதான். மற்றவற்றை தியாகேச பெருமான் பார்த்துக் கொள்வார். இது சத்தியம். நீங்க எந்த ஏற்பாடையும் செய்து கொண்டு எப்படியும் சென்று விடலாம் என்று நினைப்பதை விட புறப்பட்டு வருகிறேன், மற்றவையெல்லாம் தியாகேச பெருமான் திருவருள் என்று நினைத்துக் கொண்டு வருபவர்களுக்கு அவர்களுக்கானவற்றை எங்கிருந்தோ கொண்டு வந்து சேர்ப்பார் தியாகராஜ பெருமான். இது உறுதி, இது சத்தியம். அப்படி வந்தவன் தான் அடியேனும் திருவாரூருக்கு. எங்கிருந்து என்ன எந்த திசையில இருக்குன்னு கூட தெரியாமல் வந்த ஊரில் சுவாமி புரிந்த அருள் அடியேனுக்கு கூட இதை செய்தார்னா இன்னும் பெரியவர்களால் உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் அவருக்கு உங்களுக்கு ஆனவற்றை செய்து கொடுக்க பெருமான் இருப்பார். தரிசனம் செய்ய முடியுமா, இங்கே தங்க முடியுமா, அங்கே இது இருக்குமா, இந்த எண்ணங்கள் எதுவும் வேண்டாம். ஆனவை ஆக வேண்டியவை அவர் அருளாலே உங்களுக்கு வந்து சேரும். அந்த திட சித்தத்தோடு திருவாரூர் திருத்தேர் விழாவிற்கு அத்தனை பேரும் வந்து சேர்ந்து தியாகராஜ பெருமானுடைய திருத்தேர் வடத்தை தொட்டேனும் பார்க்கும் புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு சிவபுண்ணியமாக தியாகராஜ பெருமானுடைய தரிசனமும்
போரும் போரும் என்று அவர் வழங்கும் அருளையும் பெற்று உய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை இருக்கக்கூடிய அடியார்கள் திருவடிகளிலே வைத்துக் கொண்டு இப்படியும் ஒரு மாலை பொழுது தியாகராஜ பெருமானுடைய தரிசனம் மிக வித்தியாசமான முறையிலே கிடைக்க பெற்ற பேற்றோடு இந்த சித்திரக்கதைகளுடைய 11வது பகுதியை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பங்குனி உத்திர விழாவின் 4வது பகுதி சுவாமியினுடைய பாத தரிசனம். ருத்ரபாத மண்டபத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய உத்தர பாத மண்டபத்தில் எழுந்தருளி தியாகராஜ பெருமான் தன்னுடைய வலது திருவடியையும், கொண்டி அம்மை தன்னுடைய இடது திருவடியையும், முருகப்பெருமானுடைய தரிசனத்தையும் காட்டி கொடுக்கக்கூடிய பங்குனி உத்திர பாத தரிசன விழாவினுடைய சிறப்பு, தாற்பயம், அதனுடைய தத்துவங்கள் இவற்றை அடுத்து வரக்கூடிய வாரத்திலே ஏதாவது ஒரு நாள் வைத்துக் கொண்டு அடியனுக்கு தெரிந்த அளவில் சொல்ல விஷ்ணு அவர்கள் நமக்கு அதை ஓவியமாக தீட்டி காட்டுவார். அதற்கான தேதியும் நேரமும் வரக்கூடிய வாரங்களிலே தெரியப்படுத்தப்படும். அவசியம் கலந்து கொண்டு நேரம் அழைப்பு விடுத்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி வராவரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.